सीतापदे राम 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 श्री रामनाम सिंह की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुग सौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் அதான் சொல்கிறேன் இல்லையா, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துன்னு வரோம். பகவான் நாமத்தை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் பகவானை ஏற்றுக்க மாட்டுறாங்க. பகவானுடைய வைகுண்ட உலோகம்னு ஒன்று கிடையாது, எல்லாம் நம்மளுக்குள்ளவே தான் இருக்குது. வைகுண்ட லோகம்லாம் நம்மளுக்குள்ளவே தான் இருக்குது. வைகுண்ட லோகம்லாம் ஒன்று கிடையாது அப்படின்னு அதான் சொல்கிறேனே. மனம் போனபடி இந்த பாகவதத்தில் தப்பு தப்பாக எடுத்துக்கிறாங்க, தப்பு தப்பாக உபன்யாசம் பண்ணுறாங்க. அப்படிலாம் அதான் சொல்கிறேனே, பாகவதத்தை அப்படியே எடுத்துக்கணும். நம்ம எதுவும் இன்டர்பிரேஷனோ மாற்றுறதுக்கோ நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. பகவானுடைய வைகுண்ட லோகம்னு ஒன்று இருக்குது, பகவான் இருக்கிறான், பகவான் தூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்பஷ்டமாக அஜாமில வாக்கியானதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் நாமத்தை மட்டும் பிடிச்சிட்டு பகவானை ஒதுக்கி தள்ளுறது எந்த விதத்தில் நியாயம்? பகவானுடைய தூதர்கள் இல்லைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? விஷ்ணு தூதர்கள் இல்லாமல் தான் காப்பாற்றினாங்களா அஜாமலன்னு? வைகுண்ட லோகத்தையே ஏற்றுக்கிறது இல்லை இவங்க. அப்படிலாம் ஒன்று கிடையாது. அதுதான் சப்த பிரம்மம். அப்படியே அப்படியே காற்றோட காற்றை கலந்துருவோமா நம்மளாம்? அதை நாம சொன்னான். அதுதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு அருவத்தில் போய் நம்ம கலந்துருவோமா? இந்த ராமநாம பகவான் நாமத்தை சொன்னான். அது சப்த பிரம்ம வடிவம். அது உலகம்லாம் தனியாக கிடையாது. அப்போது பொய்யா? அப்போது அஜாமிலனுடைய கதை பொய்யா? அகஸ்தியர் சொன்னது பொய்யா சுகாச்சாரியருக்கு? ஏன் இது மாதிரி குழம்புறாங்க? நான் அந்த கதையை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். அதாவது பரிசுத்த மகாராஜன் கேட்குறார். 5ஆவது ஸ்கந்தத்தில் வர்ணித்தார் நரக வர்ணனைகள்லாம். 28 நரகங்களை வர்ணித்தார். அந்த நரகத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு கேட்குறார் பரிசுத்த மகாராஜன். ரொம்ப அருமையான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்து கேட்குறான். அதுநேக மகாபாக எதைவ நரகான் நரக நான உக்ர யாத்தனான் நேயா தன்மே வியாக்கியாத மர்கசி அதை சொல்லுங்கள் என்று கேட்குறார். அப்போ சுகாச்சாரியர் சொல்கிறார், நச்சேதி ஹைபாப சிதிம் யதாம் ஹசஹ குர்யான் கிருதஸ்ய குர்யான் மன உக்தி பாணிபிஹி த்ருவம் சபை பிரத்யம் நரகானுபைதி ஏகித்திதா மேத் பவத ஸ்திக்ம யாதனாக. அதாவது இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்கள், மனசால வாக்கால காயத்தால் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மனுஷன் இறந்த பிறகு நரகத்தில் மனசால் செய்யக்கூடிய பாவத்தை மனசாலையும், வாக்கால் செய்யக்கூடிய பாவத்தை வாக்காலையும், உடலால் செய்யக்கூடிய பாவத்தை உடலால் அனுபவித்து தான் தீர்க்கணும். அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறது என்ன வழின்னா, அதெல்லாம் தப்பிக்கிறது வழி இல்லை. இது அவனுக்கு பண்ண கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலனை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சுகாச்சாரியர் சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார், தஸ்மாத் புரைவாஸ்பிக பாப நிஷ்கிருதோ எதேத மிருத்யூர் அபிபத்தியத ஆத்மனா. மரணம் அடையத்துக்கு முன்னாடி உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே இவன் என்ன பண்ணனா, தோஷஸ்ய திருஷ்வா குருலாகவம் யதா விஷக் சிகிச்சேத ருஜாம் நிதான வித்து. எப்படி ஒரு நோயாளிவன் சின்ன நோயாக இருந்தால் அதுக்கு தகுந்த மருந்து சாப்பிட்றானோ, பெரிய நோயாக இருந்தால் அதுக்கு தகுந்த ஹெவி டோஸ் மருந்து சாப்பிட்றானோ, அது மாதிரி நம்மளுடைய பாவம் சின்ன பாவமாக பெரிய பாவம்னா அதுக்கேற்ற பரிகாரங்கள்லாம் சாஸ்திரங்களில் விதிச்சிருக்கு. அந்த பரிகாரங்களை பண்ணி அந்த தோஷத்தை அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். இல்லைனா இறந்த பிறகு நரகத்தில் அவன் துன்பங்களை அனுபவிப்பான். இதான் சொல்கிறார் இங்கே சுகாச்சாரியார். அதுதான் இங்கே சொல்கிறார். தஸ்மாத் பரிவாஸ்மிக பாப நிஷ்கிருதோ எதேத மிருத்யூர். ஆனால் மரணம் அடைத்துக்கு முன்னாடியே நமக்கு பரிகாரம் பண்ணிட்டா இறந்த பிறகு நம்ம பாவங்களை அனுபவிக்க வேண்டியதில்லை. அதான் சொல்கிறேன். மிருத்யூர் அபிபத்தியதா ஆத்மனா
தோஷஸ்ய திருஷ்டுவா, நம்ம பாவங்களை பார்க்கணும், என்னென்ன பாவம் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற பரிகாரங்களை பண்ணிடணும். அது குரு லாகம், குருன்னா பெரிய பாவம், லாகம்னா சின்ன பாவம். அதுக்கேற்ற மாதிரி எப்படி சின்ன நோய் இருந்தால் அதுக்கு தகுந்த சாதாரண மருந்து சாப்பிட்டாவே சரியாக போயிடும். நோய் முத்தி போச்சுன்னா ஹெவி டோஸ் சாப்பிட்டா தான் சரியாக போகும் இல்லையா? அது மாதிரி தான் பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் பரிகாரங்களை பண்ணிக்கணும். இதெல்லாம் சுற்றி வலிச்சு முக்கு தொடுற மாதிரி தான், நான் எல்லாம் சொல்ல வரல. ஆனால் இதெல்லாம் சாஸ்திரங்களில் வேதங்களில் சொல்லியிருக்கு படிப்படியாக. ஃபஸ்ட்டு பரிகாரம் பண்ணிக்கோ, அப்புறம் என்னென்னா சாதனைகளை பண்ணு, அப்புறமா தான் பகவானுடைய கருணை பக்தி பண்ணு அப்படின்னு சொல்ல வரும். பாருங்கள், படிப்படியாக வரும் அது. ஆனால் ராமாயணத்தில் இந்த குழப்பமே இருக்காது. ராமாயணத்தில் இந்த படிப்படியாக வரதெல்லாம் இருக்காது. டைரெக்டாக ராமருடைய குணங்கள் தான், எட்ட உடனே ராமருடைய குணங்கள் தான். இதெல்லாம் எதுக்குன்னா, இதான் சொல்கிறேனே, இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த படிகள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்படி தான் வேதங்கள் சொல்லியிருக்கு. சரி, அப்போ பரிசுத்து சொல்கிறார், பரிசுத்து கேட்குறார் மறுபடியும். யார்களை? சுதாச்சாரியர்கள் கேட்குறார். திருஷ்ட சுதாபியாம் யத் பாவம் ஜானன்னு அப்பியாத்மனோ அகிதம் கரோதி பூயோ விவசா பிராயச்சித்தம் அதோகதம். சரி, பிராயச்சித்தம் பண்ணிக்கிறான்னு சொல்கிறீங்க. பிராயச்சித்தம் பண்ணிங்கன்னா பாவம் பண்ணவே மாட்டானா? பிராயச்சித்தம் பண்ணிக்கிறான், மறுபடியும் என்ன பண்ணுறான்? இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் போலீஸு, அதாவது என்னென்னா கவர்மெண்ட்டு தண்டிக்குது, இந்த உலகத்தில் செய்ய பாவத்துக்கு கவர்மெண்ட்டு தண்டிக்குது அப்படின்னு பார்க்குறான். திருடர்களை கையும் குளமாக பிடிச்சின்னு அவனை சிறையில் அடைக்கிறாங்க, அதை பார்க்குறான். சுதாப்பியம், திருஷ்டன்றது கண்ணுக்கு எதிர பார்க்குறது இந்த உலகத்தினுடைய கவர்மெண்ட்டு கொடுக்குற தண்டனை. அதுக்கப்புறமா சுதாபியம்னா நரகத்தில் அனுபவிக்கக்கூடியது, அது கேள்விப்படுறான். நம்ம பாவம் பண்ணால் நரகத்தில் போய் இந்த துன்பங்கள்லாம் அனுபவிப்போம் அப்படின்னு கேள்விப்படுறான். இப்போ ரெண்டு விஷயத்துலேயும் இதெல்லாம் தெரியும். நம்ம திருடுனா, நம்ம கொலை செய்தால், கொள்ளடிச்சா இந்த பாவங்களுக்கு போலீஸ் நம்மளை தண்டிச்சணும் தெரியும். தெரிஞ்சே தான் அப்போது மறுபடியும் நம்ம இது நம்மளுக்கு கெட்டது, இது நம்ம ஆத்மாவுக்கு அகிதம்னா நம்மளுக்கு அது கெடுதலை விளைவிக்கக்கூடியது. நிச்சயமாக கவர்மெண்ட் நம்மளை தண்டிச்சிடும், இறந்த பிறகு நரகத்தில் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பார் யம தர்மராஜா அப்படின்னு அகிதம். அது இகிதம் இல்லை, நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சே தான் மறுபடியும் அதே பாவத்தை பண்ணுறான். அப்போது கரோதி பூயோ விவசா, தன் வசமின்றி அவனால் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியல. அந்த திருடுற கை திருடுறது தான் போகுது, கொள்ளடிக்கிற கை கொள்ளடிக்கிறது தான் போகுது, மதுபானம் பண்ணுறது தான் போகுது புத்தி. வேசிய சங்கம் போகிறவன் வேசிய சங்கம் தான் போகிறான், அவன் புத்தியை மாற்ற முடியல பாருங்கள். அப்போ அவன் பரிகாரம் பண்ணிக்கிறான். சரி, வேதத்தில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், கிருஷ்ணம் சாந்திராயணம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது சடங்குகள்லாம். அந்த சடங்குகள் பண்ணி பரிகாரம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதே பாவம் பண்ணுறான். அப்போது இந்த பிராயசித்தங்கள் பண்ணி என்ன பிரயோஜனம்? மறுபடியும் அதே பாவத்தானே பண்ணுறான் அவன். அது இங்கே தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சு போலீஸ் தண்டினும் தெரியும், இறந்த பிறகு நரகத்தில் தண்டனை அனுபவிக்குன்னு தெரியும், தெரிஞ்சே அந்த பாவத்தை மறுபடியும் செய்கிறானா? அப்போ பிராயசித்தம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு பரிசுத்து கேட்குறாரு. கரோதி போய் வேஷா பிராயசித்தம் அதோகதம், பிராயசித்தம் வேஸ்ட்டு தானே. அப்போ கொச்சின் நிவர்த்ததே அபத்ராத்து கொச்சின் சரதி தத்புனகா, தப்பு செய்கிறான், மகா பாபங்களை பண்ணுறான், தப்புன்னு தெரிஞ்சு மறுபடியும் விலகிறான், மறுபடியும் அதே பாவத்தை செய்கிறான். அப்போ நீ அவனால் தன்னை திருத்தி முடியல பற்றியா? தப்புன்னு தெரியும், வீட்டிலலாம் திட்டுறாங்க, மதுபானம் சாப்பிடாதரா, தப்புடா அப்படின்னு, திருடாதரா, கொள்ளடிக்காதரா, இதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க, வேசிய சங்கம் போகாது அப்படின்னு சொன்னான். ஆனால் அப்போதைக்கு சரி, ஆமாம் தப்பு தான் அப்படின்ட்டு உணர்றான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் கட்சியில் சாயங்காலமானா அதே கடைக்கு போகிறான், மதுபானம் பண்ணுறான். கொச்சின் நிவர்த்தி, ஒரு சமயத்துக்கு நிவர்த்தி அடைகிறான். அதே மாதிரி அபத்ராத்து, அந்த அமங்கலமான கெட்ட விஷயங்கள்லேருந்து விலகிறான், பாவத்திலேருந்து விலகிறான். அதே சமயத்தில் கொச்சின் சரதி தத்புனக, மறுபடியும் அதே பாவத்தை செய்கிறான். அப்போ பிராயச்சித்தங்கள் பண்ணி, பிராயச்சித்தம் அதோ அபார்த்தம் மன்ய குஞ்சர சௌச்சவத்து, யானை குளியல் போல இந்த பிராயச்சித்தங்கள் தான் வீண்தானே. நல்லா ஈஸியாக புரியுது பாருங்கள், நான் சொல்கிறது அப்படியே புரியும் உங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்க. இப்போ நான் சொல்ல வர்றதுனா இதெல்லாம் சுற்றி வலிச்சு முக்கு தொடுற மாதிரி, இதெல்லாம் பாகவதத்தில் தான் இவ்வளோ விரிவாக சொல்லியிருக்கோம். டைரெக்டாக ராமருடைய குணங்களை ரமிச்சாவே, ராமநாம சொன்னாலே பாவங்கள்லாம் போயிடும், ராமநாமத்தை சொன்னாலே பாவத்தை போயிடும்.
அப்போ என்னன்னா, அப்போ அந்த ராமநாமம் சொன்னவனே பாவம் போயிருந்தோடனே அப்போ ராமநாமத்துக்குரியவர் யாருன்னா ராமர். அந்த ராமத்தில் பக்தி உண்டாகும். அதுக்கு தான் நாமம் சொல்கிறதே. இது சுற்றி வலிச்சு முகத்து வர்ற மாதிரி இதெல்லாம் கேள்வியாக வருது. மறுபடியும் அந்த பிராயசித்தங்கள்லாம் என்னென்னா வேதத்தில் விதிக்கப்பட்டது. இதெல்லாம் கீழ்ப்படி, புரியுதுங்களா? ஆனால் கேட்குறாரு, பரிசுத்து கேட்குறாரு, தண்டனையிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னா பிராயசித்தம் பண்ணிக்கன்னு சொல்கிறாரு சுகாச்சாரியார். பிராயசித்தம் பண்ணாலும் மறுபடியும் தப்பு பண்ணுறானே, அந்த தப்பு பண்ணுற புத்தி அவனை விட்டு போகலையே அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போது சுகாச்சாரியர் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்கள். கர்மனா கர்ம நிர்காரோ ந ஹியாத்தியந்திக இஷ்யதே அவித்வத் அதிகாரித்வாத்த பிராயசித்தம் விமர்சனம். என்ன சொன்னால், ஒரு செயலால் இன்னொரு செயலை போக்க முடியாது, புரியுதுங்களா? ஒரு செயலை தப்பு பண்ணிட்டு இன்னொரு செயலால் அதை போக்கலன்னா போக்க முடியாது. ஏன்னா மனசுக்குள்ளே அந்த இது இருக்குது. ஏன்னா அவித்வத்து அதிகாரித்வாத், நல்லா புரியுங்க. அப்போது அந்த பிராயசித்தம் செய்து வைக்கிற பிராமணரும் பார்த்தா அறியாமல் இருக்கார். ஏன்னா அவர் கர்மகாண்டங்களை பற்றி தான் அவருக்கு தெரியும். அதனால் அந்த பரிகாரத்தை அவர் சொல்லி கொடுக்குறார். அவர் உண்மையான ஞானியாக இருந்தால் அவர் என்ன பண்ணோம், பகவத் தத்துவத்தை, இங்கே ஆத்ம தத்துவத்தை பற்றி தான் இங்கே சொல்லிடுது. ஆனால் ஆத்ம தத்துவம் பகவானை விட்டு தனியாக பிரிக்கக்கூடியது, நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தி தத்துவம் தான் பகவானோட இணைக்கக்கூடியது, தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த பக்தியை பற்றி தெரியாமல் இருக்க, அந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு தான் இந்த பரிகாரங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லக்கூடிய கிருஷ்ண சாந்தன பரிகாரங்கள்லாம் இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு தான். ஆத்ம தத்துவத்தை அறிஞ்சவங்களுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் தேவையில்லை. ஏன்னா அவன் ஆத்மாவே பிடிச்சிட்டானே, நாம் தான் ஆத்மா வச்சு இந்த உடல் இல்லையே அப்படின்னு சொல்கிறேன். மொத்தம் இந்த ஆத்மா பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியது, பகவத் பக்தி பண்ண வேண்டியது. டைரெக்டாக அப்படி வந்திருக்கலாம். இது படிப்படியாக வர்றதுனாலனா அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பிராயசித்தம் செய்து வைக்கிற பிராமணனும் அவித்வானாக இருக்கிறான். அது என்னென்னா ஆத்ம ஞானம் அறியாதவனாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச பாவத்தை போக்கணும்னா அவனை பண்ண பரிகாரம் தான் சொல்லுவான். ஏன்னா அவன் படித்தது கர்மகாண்டத்தை, அந்த பரிகாரங்கள். ஏன்னா அவன் கர்மாவிலே உழன்றவன். அதனால் அந்த கர்மா செய்தால் அவன் பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பரிகாரங்கள், வேதத்தில் சொல்லக்கூடிய பரிகாரம் சொல்லி அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுவான். இப்போ இவனும் அஜ்ஞானி. அப்போ அதை செய்துக்கிறானே, பாவம் பண்ணவன் பரிகாரம் பண்ணிடுறானே, அவனும் அஜ்ஞானி. அப்போ ரெண்டு பேரும் என்னென்ன அப்போ கர்மாவனால் பாவம் போயிடும் சொல்கிறாங்க. மறுபடியும் மறுபடியும் அவன் பாவம் பண்ணுவான். மறுபடியும் அதே சாஸ்திரிகள் மறுபடியும் பிராயசித்தம் பண்ணி வைப்பார். இது எத்தனை நாள் நடக்குது? இது எப்படின்னா, ஒரு யானை குளிச்சிட்ட பிறகு நல்லா குளிச்சுட்டு அது நல்லா அந்த யானை பாகனானவன் நல்லா வைக்கால போட்டு தேய்ச்சி அதை சுத்தம் பண்ணி குளிக்க வைக்கிறான். அது குளத்துங்கள் இல்லை. குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியேறி போச்சுன்னா மறுபடியும் தலையில் மண்ணெத்து தலையில் உடம்புலாம் போட்டுக்கும். அப்போ அரை நாளாக அவன் தேய்ச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டினது வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா மண்ணே குஞ்சரை சவுச்சு வைத்து மறுபடியும் அது யானை தன் தள்ள மண்ணள்ளி போட்டுக்குது. அது மாதிரி தான் நம்ம பிராயசித்தங்கள்லாம் பண்ணிக்கிட்டால் கூட மறுபடியும் அதே பாவத்தை செய்கிறோம். ஏன்னா பாவம் போயிடுச்சு, பரிகாரம் பண்ணேன், ஆனால் பாவம் செய்யணுன்ற புத்தி போகல. அதான் காரணம். அதுதான் இங்கே சொல்கிறார் சுகாச்சாரியர். ஒரு கர்மாவனாலும் இன்னொரு கர்மாவை போக்கிட முடியாது. ஏன்னா செய்து வைக்கிற பிராமண சாஸ்திரிகளும் பார்த்தா அவன் ஆத்ம ஞானம் அறியாதவனாக இருக்கிறான். அதே சமயத்தில் இப்போ நான் மாற்றி பேசலை, அப்படியே ஸ்லோகத்தில் இருக்குது அப்படியே சொல்லின்னு வரேன். ஆனால் இதெல்லாம் முக்கியம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் படிப்படியாக சொல்லின்னு வருதே தவிர சாஸ்திரம் பாகவதம். ஆனால் நேரடியாக வரணும்னு சொன்னால் ராமாயணத்துக்கு வந்துடுங்க. நேரடியாக ராமருடைய குணங்களை அனுபவிக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. அது சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ படிகள். இது சுற்றி வலிச்சு முகத்து வர்ற மாதிரி இது. ஃபஸ்ட்டு பரிகாரங்களை பண்ணிங்க, அப்புறம் சாதனைகளை பண்ணுங்கள், அப்புறம் பக்தி வாங்க, அப்புறம் பகவான் நாமம் சொல்லுங்கள். அந்த பகவான் நாமம் எதுக்கான பகவான் குணோபலம் பக்கம், பகவானுடைய குணங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சுற்றி வலிச்சு முகத்து வர்ற மாதிரி இதில் வரும். பாகவதத்தில் அப்படி தான் சொல்லும், சுற்றி வலிச்சு தான் முகத்தோடும், டைரெக்டாக விஷயத்துக்கு வராது. கர்ம யோகம் ஞான யோகம் அது இதுன்னு சொல்லி தான் நம்மளை கொண்டு கட்சியில் பக்தி யோகத்தை நிலைக்க வைக்கும். ஆனால் ராமாயணம் தெளிவாக இருக்கும், இந்த குழப்பங்களே இருக்காது. நீங்களே பாருங்கள், நான் அஜாமலை வாக்கியம் தான் படிக்கிறேன். நேரடியாக நாமத்தில் மகிமை சொல்ல மாட்டாங்க, படிப்படியாக வருவாங்க. நீங்களே பாருங்கள், நான் அப்படியே படிச்சுன்னு வரேன் பாருங்கள். அப்போ சொல்கிறார், ந அஸ்னரா பத்தியமே வண்ணம் வியாதியோ அபிபவந்திஹி ஏவம் நியமகிருத் ராஜன்னு சனி சேமாய கல்பதே. எப்படி பத்தியமான உணவு சாப்பிட்றவனுக்கு வியாதிகள் நெருங்காதோ அது மாதிரி நியாயமாக நடந்துக்கிறவனுக்கு, அவன் தர்மமான வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு அவனுக்கு பாவங்கள் நெருங்காது இப்படின்னு சொல்கிறது. அப்படி எல்லாராலும் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல் பாவம் செய்தான் சரி. ஏன்னா பாவம் பண்ணுற வாசனை அவனுக்குள்ளே இருக்குதே.
ஏன்னா இப்போ மனுஷ பிறவி அடைஞ்சிருக்கான், இதுக்கு முன்னாடி குரங்கா இருந்திருக்கான், நாயாக இருந்திருக்கான், மாடாக இருக்கிறான், மனுஷனாக இருந்திருக்கான். எல்லா பிறவிகள் அந்த இச்சைகள்லாம் எங்கே போகும்? அந்த வாசனைகள்லாம் திடீர்னு ஒரு நாளில் போயிடுமா? அது அந்த சுபாவத்தின்படி இவன் அந்த மிருக இச்சையோடு தான் அவன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அப்படின்போது எடுத்தவனே அவன் பாவங்கள் போகாது. ஆனால் இங்கே சொல்கிறார், அப்படி இருந்துட்டு அப்படி நியாயமாக எவன் நடந்துக்கிறானோ அவனுக்கு பாவங்கள் இருக்க போகிறதில்ல. பத்தியமான உணவு சாப்பிட்றவனுக்கு, நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றவனுக்கு எப்படி நோய் நெருங்காதோ அதே மாதிரி நியாயமாக நடந்துக்கிறவனுக்கு பாவங்கள் இருக்காது. இதுதான் இது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். என்ன அஷ்டதா பத்தியமே வண்ணம் வியாதியோ அபிபவந்தி ஏவன் நியமகத்ராஜன்னு சனை சேமாய கல்பதே. எவன் நியமங்களை கடைப்பிடிக்கிறானோ அவன் சேமான உயர்ந்த நிலைக்கு வரான், பக்குவம் அடைகிறான் அப்படின்னு சொல்கிறார். அந்த நியமங்கள் என்னன்றதை இப்போ சொல்ல போகிறார். என்னென்னா, தபசா பிரம்மச்சரியன்னு சமேனச்ச தமேனச்ச தியாகேன சத்திய சௌச்சாபம் யமேன நியமனிச்ச. யம நியமங்கள்லாம் 10-12 இருக்குது, அதெல்லாம் கடைப்பிடிக்கணுமா. சமன் தமம் சொன்னால் மனசு அடுக்கிறது, இந்திரியங்களை அடுக்கிறது. அப்புறம் என்னென்னா தபஸை கடைப்பிடிக்குது, அது மனசு வாக்கு காயம் முக்கரணங்களால் தபஸை கடைப்பிடிக்குது. பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்குது, அதுவும் முக்கரணங்களால் மனசு வாக்கு காயம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை இது. அதை இங்கே காட்டி கொடுக்குறார் சுகாச்சாரியார். என்னென்னா, தபஸு மனசு வாக்கு காயம் முக்கரணங்களால் கடைப்பிடிக்கிற தபஸு, மனசில் என்னென்னா பிறருக்கு நலனை விரும்புறது, மனசில் பகவானை தியானம் பண்ணுறது, அதான் உண்மையான தபஸு. ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்க, பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி பார்த்தா மனசில் என்னென்னா பிறருக்கு நலனை விரும்புறது. வாக்கு அடுக்கன்னா வாக்கு வேத அத்தியனம் பண்ணுறது, இல்லாட்டி ஜபம் ஜபிக்கிறது, இல்லாட்டி வாக்கு மௌனத்தை கடைப்பிடிக்கிறது. இதுதான் வாக்குமயமான தபஸ். அப்புறம் உடலால் செய்யக்கூடிய தபஸ் அப்படின்றதுலாம் இருக்குது. பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறது, இதெல்லாம் உடலால் செய்யக்கூடிய தபஸ். ஸ்நானம் பண்ணுறது, உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது, குளிக்கிறது, இதெல்லாம் தேகத்தால் செய்ய. அப்போ மகான்களை வணங்குறது, பகவானை வணங்குறது, இதெல்லாம் தேகத்தால் செய்யக்கூடிய தபஸ். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் உடலால் மனசால் வாக்கால் செய்யக்கூடிய தபஸ். இந்த தபஸை கடைப்பிடிக்கணும். அடுத்தது பிரம்மச்சரியத்தை, அதுவும் மனசு வாக்கு காயம். எந்த பெண்ணை பற்றி நினைக்கக்கூடாது, குஷ்ய பாஷனை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை பற்றி ரகசியமான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. அதை பேசினாவே உனக்கு ஆசை உண்டாகும். உடலால் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். இதுதான் கஷ்டமான வழி. இதெல்லாம் இந்த தபஸை மனசு வாக்கு முக்கரணால் தபஸை பண்ணணும், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். அதே சமயத்தில் சமம் தமம் சொல்லக்கூடிய மனசை அடக்கணும். இந்திரியங்களை 5 இந்திரியங்களை அடக்கி வைக்கணும். இதெல்லாம் சமேனச்ச தமேனச்ச. அப்புறமா தியாகம், அதாவது தானங்கள் பண்ணுறது, புரியுதா, அதெல்லாம் செய்யணும். அப்புறமா தான தர்மங்கள் பண்ணணும். அப்புறமா சத்தியத்தை பேசணும், அதுவும் மனசு வாக்கு காயம் முக்கரணங்களால் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். சௌச்சாப்பியம், மனசும் சுத்தமாக இருக்கணும், உடலும் நல்லா சுத்தமாக இருக்கணும், நல்லா ஆச்சாரங்களை கடைப்பிடிக்கணும். அப்படிப்பட்ட சௌச்சத்தை கடைப்பிடிக்கணும். அடுத்தது யமேன நியமனிச்ச. யம நியமங்கள்லாம் 10-12 இருக்குது. அதெல்லாம் யம நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணும். வேதத்தை அத்தியனம் பண்ணுறது, சாஸ்திரங்களை படிக்கிறது, குரு வந்தனம் பண்ணுறது, பகவானை வழிபடுறது, அப்படிலாம் பிராணாயாம பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. யம நியமங்கள்லாம் 10-12 இருக்குது. அதெல்லாம் அப்படியே யமங்களும் ஒரு 10-12 இருக்குது, நியமம் ஒரு 10-12 இருக்குது. அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். அதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் இதில் போனால் வரும், கபிலோபதேசத்தில் போனால் நிறைய இருக்குது, 11 ஸ்கந்தத்தில் நிறைய சொல்லியிருக்கு. அதெல்லாம் சரி, ஓகே. மொத்தம் இதெல்லாம் நிறைய இருக்குது. மொத்தம் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் கடைப்பிடிக்கிறது தான் பத்தியமான உணவு சாப்பிட்ற மாதிரியாம். பத்தியமான உணவு சாப்பிட எப்படி நோய்கள் நெருங்காத அவன் சேமாய கல்பதே. அவன் பாதுகாப்பாக இருக்கின்றான். பாபங்களை செய்யாத பாதுகாப்பு நிலையில் இருக்கிறவன் யாருன்னா, தபஸை கடைப்பிடிக்கிறவன், முக்கரணங்களாலே பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறவன், மனசை அடக்கிறவன், இந்திரியங்களை அடக்கிறவன், தியான தர்மங்கள் பண்ணுறவன், சத்தியத்தை கடைப்பிடிக்கிறவன், உடம்பு சுத்தம் மனசு சுத்தமாக வச்சுருக்கிறவன், அதே போல் அதாவது என்னென்னா யம நியமங்களை 10 கடைப்பிடிக்கிறவன். இதெல்லாம் கடைப்பிடிச்சான்னா அப்போ தான் உடலாலையும் வாக்காலையும் புத்தியாலையும் செய்யக்கூடிய பாபத்தை மூங்கில் போதில் நெருப்பை இருக்கிற மாதிரி அவன் பாபத்தை எரித்து சாம்பலாக்கிறானா. அப்படி சொல்லியிருக்கீங்க. தேகவாக் புத்திஜம் தீரா தர்மஜா சத்தயான் விதா. நம்பிக்கையோட இந்த நியமங்களை தபசு பிரம்மச்சத்தை போன்ற நியமங்களை அவன் கடைப்பிடிக்கிறானோ, அவன் சத்தையோட நம்பிக்கையோடு கடைப்பிடிக்கிறானோ, அப்படி தர்மம் தெரிஞ்சவன் இந்த உடலால் மனசால் புத்தியினால் செய்த பாபங்கள் எல்லாம் எப்படின்னா
சிபந்தியகம் மகதபி வேணுகுல்மம் இவானலக. அப்படி மூங்கல் பொதியில் நெருப்பு எரிக்கிற மாதிரி அவன் எரிச்சு சாம்பலாக்கிடுறான் பாவத்தெல்லாம். சரிப்பா, மூங்கில் புதரை எரிச்சிட்டோடனே, ஆனால் வேர் பூமியில் ஊன்றி தானே இருக்குது. அந்த மூங்கில் அந்த எரிஞ்சு போனதை மட்டும் சீவி விட்டா மறுபடியும் ஒரு மழை பெஞ்சுன்னா மறுபடியும் துளுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா மூங்கில் புதரை. அப்போ மூங்கில் புதரை முழுசாக அழிக்கலை, அது வேர் உள்ளே ஊன்றி இருக்குது பூமிக்குள்ளே. வெளிப்புறமாக தான் நெருப்புனால் அந்த மூங்கில்லாம் எரிஞ்சு போச்சு, காட்டு தீயினால் எரிச்சிடலாம், மூங்கில் எரிச்சிடலாம். ஆனால் மூங்கில் இருக்கிற வேரை எரிக்கலையே, அது பூமியில் ஊன்றி இருக்குது. அப்போது இப்போ அப்படியேப்பட்ட கடினமான கஷ்டமான நியமங்கள் தபசு, பிரம்மச்சரியம், என்ன தியாகம், சௌச்சம், சத்தியம், யம நியமங்கள் கடைப்பிடிக்கிறது, சமதமங்களை கடைப்பிடிக்கிறது, மனசு அடக்கிறது, இந்திய அடக்கி இவ்வளோ கஷ்டங்களை பட்டு அப்போட என்ன பலனா? அற்பமாக என்ன பலனா? பாவம்தான் போகுமா. ஆனால் பாவம் பண்ணுற வாசனை அந்த வேரூன்றி இருக்குதே, அது போகாதான். அப்போ எரிச்சிடுறான். அப்படின்னு மூங்கில் போதுற நெருப்பு எரிக்கிற மாதிரி அவன் பாவம் மொத்தம் எரிஞ்சு போயிடுது. அப்போ அவன் பாதுகாப்பாக இருக்கிறான். இதெல்லாம் இதுனா பரிகாரம் இல்லை, இது எப்பவும் கடைப்பிடிக்கணும். தபசு, பிரம்மச்சரியம் அப்படின்னு எப்பொழுதும் இப்படியே இருந்துட்டான்னா அவன் பாவமும் மறுபடியும் முளைக்காது. அடிக்கடி எரிச்சிடறான் இல்லையா. இந்த தபஸால், பிரம்மச்சரியத்தால், மன அடக்கத்தினால, உடல் இப்போ இந்திரியங்களை அடக்கிறதுனால, புரியுதுங்களா? அதனால் இது ஃபுல்லாக இந்த நிஷ்டையிலே இருக்கிறான்னு சொன்னால் அவன் அடிக்கடி பாவங்கள் நெருங்க விடாதபடி அப்படி மறுபடியும் முளைச்சதுன்னா மறுபடியும் எரிஞ்சிடும். அந்த காட்டு தீயில் நெருப்பு எரிக்கிற மாதிரி எரிஞ்சு போடும். அடிக்கடி அது முளை விடாதபடி அப்படியே அந்த பாவம் எரிஞ்சினே இருக்குது இல்லையா. அப்போ பாவம் அவன் நெருங்காது. இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு வழி. அதாவது என்னென்னா, இந்த தபஸ்லேயே இருக்கணும், அந்த பிரம்மச்சரியத்திலே இருக்கணும், கொஞ்சம் கூட தவறக்கூடாது. இந்த யம நியமங்கள்லாம் பக்காவாக கடைப்பிடிக்கணும். அப்படியே சமதமம், மனசு அடக்குது, இந்திரியங்கள்லாம் பக்காவாக டெய்லி. இது என்னென்னா, ஏதோ ஒரு தடவை பாவத்தை போக்கத்துக்கு மட்டும் கடைப்பிடிச்சு அப்புறம் கடைப்பிடிக்காமல் இல்லை, வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிச்சான்னா அப்போ பத்தியமான உணவையே சாப்பிட்றவன் எப்படி நோய்கள் நெருங்காதோ அது மாதிரி என் பாவம் நெருங்காது. அடிக்கடி கொஞ்சம் முளை விடும்போதே, அந்த மூங்கில் எதிரும்போதே அடிக்கடி எரிச்சு சாம்பல் ஆகினே இருந்தால், அடிக்கடி நல்லா புரிஞ்சுக்கணும், டாப்பிக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது மரமாக இருக்கும்போது எரிச்சு சாம்பல் ஆகிட்டேன். எப்படி தபசு, பிரம்மச்சரியம் இதெல்லாம் சமதமங்கள், யம நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கிறதுனால, இந்த நியமங்களை கடைப்பிடிக்கிறதுனால நீ என்ன பண்ணுற, மூங்கில் புதரை நெருப்பெறிகிற மாதிரி உன் பாவங்களை எரிச்சிடுற. ஆனால் மறுபடியும் துளுக்கும் போது நீ இந்த பிரம்மச்சரியம் இது விடாமல் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கணும். இந்த சமதமங்களை, தபசை, பிரம்மச்சரியத்தை, சௌச்சத்தை இதெல்லாம் கடைப்பிடிச்சி இந்த நியமங்களை வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிச்சுனே இருக்கணும். அதான் ஒரே வழி. அப்படி கடைப்பிடிச்சுனே இருந்தால் மறுபடியும் துளுக்கும் போது தான் மூங்கில் போதில் நெருப்பு எரிக்கிற மாதிரி மறுபடியும் எரிச்சு சாம்பலாகிடும். உன் பாவங்கள் எரிச்சு சாம்பலாகும். மறுபடியும் பாவம் துளிச்சுன்னா மறுபடியும் அந்த பாவங்களை எரிச்சு சாம்பலாகிடும். அதனால் மறுபடியும் முளைக்க விடாது. இப்படி அடிக்கடி எரிச்சுனே இருக்கும். நீ கடைப்பிடிக்கிற நியமங்கள்லாம் அந்த பாவத்தை எப்படின்னா பத்தியமான அன்னமே சாப்பிட்றவனுக்கு எப்படி நோய் வியாதிகள் நெருங்காதோ அது மாதிரி மறுபடியும் முளைக்காதபடி அது எரிச்சு சாம்பலாச்சினே இருக்கும். கொஞ்சம் முளை விட்டாலும் எரிச்சு சாம்பலாக்கினே இருக்குமா. நீ கடைப்பிடிக்கிற தபசு, பிரம்மச்சரியலாம், யமனியங்கள்லாம் இது சரியான பரிகாரமானு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது அடிக்கடி முளை விட்டுனே இருக்குது இல்லையா. அடிக்கடி அந்த மூங்கில் புதலை துளுத்துனே இருக்குது இல்லையா. அப்போது எரிச்சு மறுபடியும் எரிக்கிறான், மறுபடியும் சீவிடுறான், மறுபடியும் வெட்டி விடுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் மறுபடியும் பார்த்தா மறுபடியும் முளைக்குது. ஏன்னா அது வேறு உள்ளே இருக்குது. வேறு இருக்கிற வரைக்கும் திருப்பி அது தலை காட்டின்னு தானே இருக்கும். அந்த மூங்கில் துளுத்துன்னு தானே இருக்கும். அந்த வேரை பிடுங்காமல் நீ வெறும் செடியை மட்டும் செடியை மட்டும் அந்த மூங்கில் போத்திர மட்டும் அழிச்சுன்னா பிரயோஜனம். மறுபடியும் துளுத்துன்னு தான் இருக்கும். அது பாட்டுக்கு அது வேறு உள்ளே ஊன்றி இருக்குது அது வரைக்கும். அப்போது வேரோட பிடுங்கி எறியத்துக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்கு தான் லாஸ்ட்டாக சொல்கிறார். கேச்சித்து கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணாக அகம் துன்பந்தி காஸ்தியேன நீகாரமிவ பாஸ்கரஹா. அதான் வேரோட கேச்சித்து யாரோ சில பாக்கியவான்கள் தான் கேவலையா பக்தியா. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பக்தி இல்லாத ஒரு விஷயத்த சொல்லலை. பக்தின்றது என்னென்னா பகவானிடத்தில் வைக்கக்கூடிய உண்மையான அன்பு, பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை. அந்த பகவத் பக்தி நிஷ்டையிலே இருக்கக்கூடிய மகான்களுக்கு தத்பூருஷ நிஷேவியா அது சொல்லியிருக்கு. மகான்கள்லாம் அப்படிப்பட்ட நாரதர் போன்ற, பிரகலாதர் போன்ற அப்படிப்பட்ட சுத்தமான பக்தர்களுக்கு, நான் சொல்கிறது என்னென்னா சுத்தமான மகான்களுக்கு, பணத்தை கையில் கூட தொடாதவங்க, நல்லா புரிஞ்சிக்கணும். சிஷ்ய கூட்டத்தை சேர்த்துக்காதவங்க,
புரியுதா? சிஷ்ய கூட்டத்தை அதாவது என்னென்னா நிறைய சிஷ்யர்கள் போகணும் அப்படின்னு சொகுசு வாழ்க்கை வாழாதவங்க, ஏசியில் உட்காந்து அப்படிலாம் இல்லாமல் தபஸ் வாழ்க்கையை அனுஷ்டிக்கின்ற அப்படிப்பட்ட மகாத்மாக்கள், அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு, அப்போ பகவானே கதியாக இருக்கிறவங்களுக்கு, பகவத் பக்தியை தவிர பகவான் உலகத்தை நம்புகிறவங்களுக்கு, பகவத் தூதர்கள் நம்பருக்கு, வைகுண்டவாசி நம்புகிறவங்களுக்கு, நான் நாம மட்டும் போதும், எனக்கு வைகுண்டவாசி அப்படி வைகுண்டவாசி வேணாம், வைகுண்டம் ஒரு உலகம் கிடையாது, அதெல்லாம் சும்மா ஏதோ கதைக்கு சொல்லிடுது, புரியுதா? சப்த பிரம்மமாக நாம மட்டும் சொன்னாவே போதும், நம்ம சப்த பிரம்மத்தை அப்படின்னு சொல்லி இப்படின்னு போய் சொல்லுங்கிறான் பத்தியா? இதை நம்பாதவங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட நாரதர் போன்ற வைகுண்டத்தை நம்புகின்ற, வைகுண்டத்துக்கு போய் பார்த்துட்டு வந்த நாரதர், பிரகலாதன் போன்ற வைகுண்டவாசியை நேரடி தரிசனம் பண்ண பிரகலாதன், அது மாதிரி மகாத்மாக்களுக்கு போய் சேவை செய்யணும். புரிஞ்சிக்கணும் யார் பக்தர்கள் யார் அபக்தர்கள் புரிஞ்சிக்கணும். நான் ஒன்றை பிடிச்சின்னு ஒன்றை விட்டுட்டேன், நான் பகவான் நான் மட்டுமே, ஆனால் பகவான் நான் மட்டும் எடுத்துப்பேன் அப்படின்றவங்கள கிடையாது. அந்த புருஷர்களுக்கு சேவை செய்கிறவங்க கிடையாது. எந்த பகவானை முழுசாக பகவானை நம்புகிறவங்க, சாஸ்திரத்தை அப்படியே முழுசாக நம்புகிறவங்க, சாஸ்திரத்தை அறக்குறையாக நம்பாதவங்க, அப்படியேப்பட்ட தத்புருஷ நிஷேவியா அந்த மகான்களுக்கு போய் சேவை செய்யணும். தெளிவாக புரிஞ்சிக்கணும், இங்கே குழம்பே கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. அதுதான் பக்தின்னு பேர், அதான் பக்தி மார்க்கம். அப்போ கேச்சித்து யாரோ சில பாக்கியவான்களுக்கு தான் இந்த பக்தி மார்க்கத்துக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி ஞான யோகம் பண்ணுறேன், தியான யோகம் பண்ணுறேன், தபசு பண்ணுறேன், பிரம்மச்சத்தை கடப்பை, இந்த நியமங்களை கடைபிடிச்சுன்னு இருக்காங்க. அவங்களாம் வந்து என்னென்னா பத்தியமான, அதாவது என்னென்னா மறுபடியும் பாவங்கள் வரும்போதெல்லாம் அது எச்சு சாம்பலாக்கிறாங்க. அது தபசு பிரம்மச்சத்தினால அது மனசு வாக்கு காயம் முக்கரணங்களால் செய்யக்கூடிய பாவத்தை எரிச்சு சாம்பலாக்கிறாங்க. மூங்கில் புதரை நெருப்பரிக்கிற மாதிரி. அதான் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் அந்த பாவம் அவங்கள மேற்கொள்ளாமல் இருக்கும். அந்த பாவம் அவங்கள நெருங்க விடாமல், அவங்கள நெருங்காமல் இருக்கும். இதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார். அப்போ அந்த வேர் இருக்கிற வரைக்கும் மறுபடியும் அந்த பாவம் மனுஷன், அந்த பாவ வாசனைகளே அந்த வேரையை பிடிங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா கேச்சித்து. எவ்வளோ சில பாக்கியவங்கள் தான் அந்த வேரோட பிடிங்கன்னு நினைக்கிறாங்க, அவங்க பக்தி பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே சொல்கிறார். இங்கே அது சொல்கிறார், கேச்சித்து கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணகா. வாசுதேவனை பராயணகா சரணம், வாசுதேவனே முழுகதிய சரணம் அடைந்தவர்கள், பகவானை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படி இருக்கணும். அந்த வாசுதேவ பாராயணர்கள் ஆகிய அந்த மகாத்மாக்கள் அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இனிமேல்ட்டு வாசுதேவன் தான் எனக்கு வேறு கதி கிடையாது, பகவான் ராமன் தான் கதி அப்படின்ட்டு அவனுடைய சேவையில் அகம் துன்வந்தி காட்சேன நீகாரமிவ பாஸ்கரன். அவர்கள் பாபத்தை எப்படி போய்க்கிறாங்கன்னா, பாபத்தை வாசனைகளோடு கழுவிடுறாங்களாம். எப்படின்னா, சூரியனுடைய ஒளி கிரணங்களால் அந்த பனித்திவலையானது எப்படி காஞ்சி போயிடுதோ, அதே வறண்டு போயிடுதோ, அது மாதிரி அந்த பாவ வாசனைகளே வத்தடிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது தான் பகவானுடைய பக்தியானது. பாவ வாசனைகளே வத்தடிக்க செய்யக்கூடியதாக இருக்குதான். அப்படிப்பட்ட ஒரு சேமமான மார்க்கம் எதுனா பக்தி மார்க்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். சரி, அடுத்தது பார்க்கலாம். ந ததா ஹ்யகவான் ராஜன்னு பூயேது தவ ஆதிபிகி யதா கிருஷ்ணர்பித பிராணக தத்பூருஷ நிஷேவையா. நல்லா புரிஞ்சுங்க. எப்படி ஒரு பாபியானவன், ஒரு அகவான்னா பாபியானவன் இந்த பக்தினால் பரிசுத்தம் அடைகிறானோ அந்த அளவுக்கு இந்த தபசு பிரம்மச்சரியம் சொன்னேன் அந்த நியமங்களை, அதனால் பரிசுத்தம் அடையிறதில்லை. அந்த வாசனையோடு போகிறதில்ல அவனுக்கு. அந்த பாவங்கள், அந்த பாவம் மட்டும் போய்டும், அவன் வாசனை அவனுக்குள்ளே இருக்கும். அந்த வேறு இருக்கும், மூங்கில் போதில் மட்டும் எரிச்சிட்டா மூங்கில் வேறு அப்படியே உள்ளே ஊன்றி இருக்கிற மாதிரி அவன் பாவ வாசனைகள் இருக்கும். ஆனால் பகவத் பக்தி பண்ணுறவன் தான் இந்த பாவ வாசனைகளோடு போயிடுறான். அந்த பக்தின்றது என்னென்னா, எல்லாத்தையுமே தன் உயிரையே கிருஷ்ணனுக்காக, பகவானுக்காக, கிருஷ்ணனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். அப்படி பகவானுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்ட தன் வாழ்நாள் முழுவதும் பகவத் சேவையிலே, கிருஷ்ண சேவையிலேயே அப்படிப்பட்ட வைகுண்ட வாசியினுடைய பக்தர்களாகிய அந்த மகாத்மாக்களுக்கு போய் சேவை செய்தால் ஒழிய ஈவன் அப்படி யாரை நம்பணும்? பகவானுடைய வைகுண்டத்தை நம்பணும், கிருஷ்ணன் இருக்கிறத நம்பணும், பகவான் உருவத்தை வழிபடணும். நல்லா புரிஞ்சுக்க, உருவத்தை வழிபடணும், கிருஷ்ணரை வழிபடணும். அந்த பகவானுடைய சேவைக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அந்த மகான்களுக்கு போய் சேவை செய்யறதுனால தான் இவன் சேமத்தை அடைவான். அப்படி தான் பாகவதம் சொல்லியிருக்கு. நான் நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கிறேன், பகவானை ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னான், அவன் முட்டாள். அரைக்குறையாக பாகவதம் படிச்சுக்கிறான்னு அர்த்தம், அவனுக்கு எதுவும் தெரிலன்னு அர்த்தம். நான் அருவத்தை தான் ஏற்றுப்பேன், இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்ல முட்டாள். மூடாகான்னு சொல்லியிருக்கு. அவஜானந்தி மா மூடா, என்னை அவமதிக்கிறவன் மூடன்னு சொல்லியிருக்காரு பகவானை கீதையில்.
தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாகவதம் என்ன சொல்லுதோ அதை மாற்றாமல் சொல்லி அப்படியே எடுத்துக்கணும். அப்போது எனக்காக வாழ்க்கையை கிருஷ்ணனுடைய சேவைக்காக வாழ்க்கை அர்ப்பணித்த அப்படிப்பட்ட மகான்களுக்கு போய் சேவை செய்யணும். சேவை செய்தால் தான் அந்த மகானுடைய அனுகிரகத்தினால உனக்கு அந்த பக்தி மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் படிகள் தான். நீங்கள் டைரெக்டாக ராமாயணம் படிச்சுங்க, ராமனுடைய குணங்கள் அனுபவிங்க, அது பெஸ்ட்டு. அப்போ நீங்கள் உன்னறியாமலே ராமநாமா சொல்லுவீங்க. நீங்கள் ராம நிறைய நாமா சொல்லலாம். ஏன்னா பகவானை நீங்கள் ஏற்றுக்கணும், நீங்கள் எவ்வளோ நாம வேணால் சொல்லலாம். ஏன்னா அது பகவானுக்கு தான் போய் சேரும். தனியாக பகவானை பிரித்து நாமத்தை சொல்லாதீங்க. அது பிரயோஜனமே இல்லை. புரிஞ்சுக்கணும். சரி, அப்போது இப்படி யார் அப்படிப்பட்ட நாரதர் போன்ற மகாத்மாக்களுக்கு சேவை செய்கிறாங்களோ, நாரதர் போல் இருக்கணும். வைகுண்டத்தை நம்புறவனா, பகவானை நம்புறவனா, பிரகலாதம் போல் அப்படிப்பட்ட பக்தர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட பக்தர்களாக இருந்தால் சேவை செய்யுங்க. பகவான் நம்ப மாட்டேன், நான் அருவத்தை தான் நம்புவேன், இறைவனுக்கு உருவம் இல்லை, வைகுண்ட லோகம்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பின்னாடி ஓடாத. வைகுண்ட லோகம்னு ஒன்று இல்லை, அதெல்லாம் சும்மா, எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது தான் வைகுண்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தியா, அதை பேச்சு கேட்காதீங்க. வைகுண்ட லோகம்னு தனியாக ஒரு உலகம் இருக்குது. பகவான் ஒருத்தன் இருக்கிறான், பகவான் தூதர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர் தானே இப்போ சொல்ல போகிறார். அஜாமல பாக்கியம் தான், அஜாமலுக்கு தூதர்கள் தான் காப்பாற்றுறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் சத்தியம், ஒன்று கூட பொய் கிடையாது. அப்படி நம்புறவங்க பேச்சு கேளுங்க. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பொய், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கதையாக சொல்லியிருக்கு, அது கதையாக சித்தரித்து சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆத்மா தான், நம்ம இருதயம் தான் வைகுண்டம், நம்ம இதுதான் இப்படி தான் எடுத்துக்கணும். நீ வெறுமனே ராம பகவான் நாம சொன்னால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த பொய்யர்கள் பேச்சு நம்பாதீங்க. வைகுண்ட லோகம்னா உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த பொய்யர்கள் பேச்சு நம்பாதீங்க. அவர்கள் பேச்சு கேட்டினா குருடனுக்கு வழி காட்டுறவன் என்ன பண்ண, இவனும் குருடன் அவனும் குருடன் என்ன பண்ண போய் குழியில் தான் விழுவீங்க. குருடலால் வழிகாட்டப்பட்டு அழைத்து செல்லப்பட்டவர்கள் 2 பேரும் குழியில் தான் விழுவீங்க, 2 பேரும் நரகத்துக்கு தான் போவீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தை மாற்றி பேசக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், கிருஷ்ண அர்ப்பித பிராண தத்புருஷ நிஷேவியா, வாழ்க்கையில் கிருஷ்ணனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாகி அந்த பக்தர்களுக்கு போய் சேவை செய்யுங்க. புரியுதுங்களா? இதுதான் அவன் இங்கே நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கிறான், பகவானை விட்டுடுறான், நாமத்தை பிடிச்சான், அவங்களுக்கு போய் சேவை செய்யணும் அப்படி சொல்லவே சொல்ல. கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறான்னு முதல் நம்பு ஃபஸ்ட்டு. இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், கிருஷ்ணன் உருவம் இருக்குது, அவனுக்கு அருவம் இல்லை. கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறான். இங்கே என்னென்னா சகுண பிரம்மத்தை தான் இங்கே சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். வைகுண்டவாசியை சொல்லியிருக்கு. அவனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்களுக்கு போய் சேவை செய்யணும். ஸ்பஷ்டமாக இருக்குங்க பாருங்கள். மாற்றாதீங்க. இதை அப்படியே சாஸ்திரத்தை எடுத்துங்க. அப்படிப்பட்டவனால் தான் வாசனையோட பாவத்தை போக்க முடியும். ஆனால் உண்மையிலே கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணவனாக இருக்கணும். ஏன்னா இதுலேயும் கோல்மால் இருக்குது. நான் கிருஷ்ண சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பௌதிகமான விஷயங்களில் பணத்துக்காக கிருஷ்ண பக்தியை விலைக்கு வைக்கிறவங்களும் இருக்காங்க. இதுதான் வியாபாரமும் இருக்குது. இதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. இதில் நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நான் சிறந்த பக்தி பண்ணுறேன், நான் தான் பூஜை இப்போ பண்ணுவேன், நீ பூஜை பண்ணக்கூடாது, நான் தான் பூஜை பண்ணுவேன், நான் தான் நாமசங்கத்தை நல்லா பண்ணுறேன். அதுலேயும் பாலிடிக்ஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. அதனால் உலகத்தில் அப்படி நார்த்தர் மாதிரி உண்மையான பிரகலாத மாதிரி சுத்தமான பக்தர்கள் இருக்கிறாங்களா இந்த உலகத்துலனா காண கிடைக்கல. அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தால் அத்தி புத்தா மாதிரி அவரை பிடிச்சிங்க. அப்போ தான் நம்ம ஜென்மா சாபல்யம் அடையும். நான் பார்க்கல இது வரைக்கும் அது மாதிரி மகாத்மாக்களை. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் பார்த்தவங்களே இது மாதிரி இல்லை. எல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்றது தான் சந்தோஷமாக, அதில் தான் குழுன்னு நல்லா காரில் போகிறது, இது பண்ண ஏசியில் இருக்குது. அப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறது தான் அப்படிப்பட்ட தபஸ் வாழ்க்கை வாழ்கிறவங்க மகாத்மாக்கள் நான் பார்க்கல. கிருஷ்ணனுக்காக வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணுறவன் நான் எனக்கு தெரில. சொகுசு வாழ்க்கை வாழ்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் நான் அதான் சொல்ல முடியும். எனக்கு தெரில. அப்படி யாருன்னா இருக்கலாம், எனக்கு தெரியாது. சிஷ்யருடைய கையை எதிர்பார்த்துன்னு அவங்களுடைய பணத்தை எதிர்பார்த்துன்னு வாழ்கிற மடம்லாம் கட்டின்னு பெரிய பெரிய ஆளாக இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். நான் அப்படியே மற்ற மகாத்மாக்கள் நான் பார்க்கல. எனக்கு தெரியல. ஒருவேளை என் கண்ணில் புலப்படலன்னு ஆகும். ஆமாம், நான் எல்லாம் கோல்மால் டொனேஷன் நிறைய வசூல் பண்ணுறது, புரியுதுங்களா, அப்படி நிறைய பொய் சொல்கிறது, இது மாதிரி ஆட்கள் நல்லா ஆசாமி நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்கிற இப்படியாப்பட்ட சாமியார்கள் தான் நான் பார்க்குறேன். ஆனால் நாம சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அப்படி தான் நான் பார்க்குறேன். உண்மையாக உங்களுக்கு யாருன்னா அப்போ உண்மையான பக்தர்கள் யாரும் கண்ணில் தென்பட்டால் அவங்களுக்கு போய் சேவை செய்யுங்க. அவ்வளோதான். நான் போன ஸ்தாபனங்கள் தான் நான் அப்படி தான் பார்த்தேன். நாரதர் மாதிரி பக்தர் கிடைப்பாரா? குரு கிடைப்பாரா? குருன்னா எப்படி இருக்கணும்? நாரதர் மாதிரி இருக்கணும், பிரகலாத் மாதிரி கிடைப்பாங்களா? உண்மையாக வாழ்க்கையை பகவானுக்கு உயிரே போனாலும் பகவத் சேவை நான் விட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இன்றைக்கி கிடைப்பாங்களா? எனக்கு சிஷ்ய கூட்டம்லாம் முக்கியம் இல்லை. நான் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். நான் எந்த ஒரு ஏழை வீட்டுக்கும் நான் அசுரர்களாகிய அவங்களுக்கு கூட போய் பிரகலாத் உபதேசம் பண்ணார். அது மாதிரி
நீச்ச பிறவியில் இருக்கிறவங்க வீட்டுக்கு கூட வருவாரா, வந்து சாப்பிடுவாரா, தண்ணி குடிப்பாரா? அவங்களுக்கெல்லாம் போய் அசுர கூட இந்த மனுஷன் மாம்சத்தை சாப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட நரமாம்சம் சாப்பிட அப்படியே அசுரருக்கு உபதேசம் பண்ண பிரகலாத மாதிரி இருப்பாரா? அப்படி எந்த நிலையிலையும் கால்நிலை எந்த நிலையில் வந்து இறங்கி வந்து அவர் நாம பிரச்சாரம் பண்ணுவாரா? நாம பிரச்சாரம் இல்லை, பகவத் பக்தி பிரச்சாரம் பண்ணுவாரா? பக்தியை பற்றி எடுத்துரைப்பாரா? பிரகலாத் சொல்கிற மாதிரி சொல்லுவாரா? பகவான் அடையத்துக்கான என்ன வழின்னு? அதுதான் உண்மையான பாகவத மார்க்கம். அப்படி இன்றைக்கி ஒருத்தரை காமிச்சிடுங்க நீங்கள், நான் காலில் செருப்பாக இருக்கேன். எல்லாம் புரிஞ்சிக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லிக்குது அதை மாற்றாமல் பேசணும். அதான் சொல்ல கிருஷ்ண அர்ப்பித பிராணக, வாழ்க்கையே தன் உயிரியை பகவானுக்காக அர்ப்பணித்தவர்கள் அப்படி சொல்லணும். பிராணன்னாவே உயிர், அந்த சொல்ல இந்த உயிரியே பகவானுக்காக உயிரை கூட விடுவேன். அப்படி வாழ்க்கை அனுபவிச்சிருக்க, அப்படி வாழ்க்கை தியாகம் பண்ணியிருக்கான் பார், அவன் காலில் போய் விழு, நீ சேமம் அடைவேன். அதுதான் வாழ்க்கையே கிருஷ்ணனுக்காக தியாகம். சுகபோகங்கள் வாழ்க்கை, நான் ஏசி போட்டுன்னு இருப்பேன், நான் உல்லாசமாக இருப்பேன், நான் பெரிய மடாதிபதியாக இருப்பேன், நான் பெரிய இதுவாக இருப்பேன், அதுவாக இருப்பேன், இதுவாக இருப்பேன், நான் நிறைய சிஷ்ய கூட சேர்த்துப்பேன், நான் மடியாக இருப்பேன், நான் சுத்த ஆச்சாரம், இதெல்லாம் இல்லை. எந்த நிலையிலையும் இருக்கிறவங்களுக்கு இறங்கி போய் அவங்களுக்கு பக்தியை புகுத்தணும். பிரகலாத மாதிரி அசுரர்களுக்கு உபதேசம். அவன் அசுர குழந்தைகள் பிறந்தான், ஆனால் இவனும் அசுர, ஆனால் பக்த சக்கரவர்த்தி. எப்படி அசுரர்கள் எப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பக்தியை பிரச்சாரம் பண்ணாரோ அது மாதிரி இறங்கி போவியா? எல்லாருக்கும் பக்தியை பிரச்சாரம் பண்ணுவியா? நீ நிறைய நாமசங்கத்தில் பிரச்சாரம் சொல்கிறீங்க. நாமசங்கத்தில் பகவானை பற்றி பகவத் பக்தியை புகுத்தணும், பகவானுடைய கதைகளை சொல்லணும், அவனுடைய நாமங்களை சொல்லணும், அதோடு சேர்த்து தான் நாமத்தை சொல்லணும், கதைகளோடு சேர்த்து. அதுதான் சொல்கிறேன், கிருஷ்ணனுக்காக உருவத்தை ஏற்றுக்கணும். நீ வந்து அருவதம்னு சொல்லிட்டு இது ஏமாத்துற வேலை, இது கோல்மேல் வேலை. நாமத்தை இது வந்து தானே இதில் இல்லை, நாம பிரச்சாரம் நல்லது தானே அப்படி தான் சொல்லுவாங்க கட்சியில் பார்த்தா. அப்புறம் நம்ம தான் உருவத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கிந்துவாங்க. இதான் முட்டாள்தனம் பண்ணுறது. அப்போ அருவுண்டுவாங்க, எல்லாத்தையும் உருவம் இல்லை, எல்லாம் அருவுண்டுவாங்க. இதில் கோல்மால் இருக்குது நிறைய, தெரியாது உங்களுக்கு. புரியுதா? இல்லை கிருஷ்ண பக்தி தான் பண்ணுறாங்க, கிருஷ்ண பக்தி தான் புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தா அருவன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போது எல்லாம் அருவத்தில் முடியுதுன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ பாகவத்தை நம்பலை. கட்சியில் ஏமாத்துற வேலை இது. உருவத்தை ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கின்னு கட்சியில் வந்து அருவத்தில் முடிக்கிறது ஏமாத்துற வேலை. பகவான் வைகுண்ட உலோகம்னு ஒன்று இருக்குது, வைகுண்ட வாசிகள் இருக்காங்க, விஷ்ணு தூதர்கள் இருக்காங்க, இதெல்லாம் சத்தியம். பகவான் இருக்கான், சத்தியம், அதை நம்பணும். சரி, ஓகே. இப்போ என்ன சொல்கிறாரு? தத்பூருஷ நிஷேவையா. சரி, இது என்ன பண்ணால் சத்ரீச்சீனோ ஹயம் லோகே, இது மங்களகரமான பாதை. இது என்ன பார்த்தா ஷேமோ அகுதோ பைஹா, இதுதான் பாதுகாப்பான ஒரு பாதையானது. எது? பக்தி மார்க்கம் தான். ஏன்னா இந்த பக்தி மார்க்கத்தில் உண்மையாக பக்தி கிருஷ்ணனுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்து உண்மையாக பக்தி பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நன்னடத்தை உடையவர்களாக இருப்பாங்க. சாதுக்கள், பிறருடைய துக்கத்தை கண்டு பொறுக்க முடியாமல் எல்லாருக்கும் உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். பரதுக்கோ அசகிஷ்ணுகோ இது சாதவா. சாதுன்ற லட்சணம்னா பிற துக்கத்தை கண்டு பொறுக்காமல் அவங்களுக்கு எல்லா சேவைகளும் செய்வாங்க. ஒரு நாய் பூனைக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் பகவானை பார்ப்பாங்க. அப்படி இது பகவானுடைய சேவையாக நினச்சி எல்லாமே செய்வாங்க. எல்லாருக்கும் பக்தியை புகுத்துவாங்க, எல்லாருக்கும் பகவத் குணங்களை பற்றி பேசுவாங்க, எல்லாருக்கும் பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்காகவும் நாமத்தை கீர்த்தனை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்காகவும் பகவான்கள் பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. அவர்கள் தான் சாதுக்கள். சாதுன்னா பிற துக்கத்தை சகிக்காமல் இருக்குது தான் சாதுக்கள். சாதுக்கள் என்னென்னா திதிக்ஷவா, பொறுத்து கொள்பவர்களாக இருப்பாங்க, கருணை உள்ளவர்களாங்க, சுகிருதா சர்வதேகினா. அதே சமயம் அஜாத சத்ருவாக, யாரையும் சத்ருவாக பாவிக்க மாட்டாங்க. அவன் மண் அனன்யன பாவேன, எப்போதும் கிருஷ்ண பக்தியை விட்டு விலகாமல் எந்த பேச்சு பௌதிக பேச்சு பேசினாலும் அது கிருஷ்ண விஷயமாக திருப்பிடுவாங்க, பகவத் விஷயமாக பகவத் பக்தியாக திருப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் சாதுக்கள். பௌதிக விஷயத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. நீ பணம் கொண்டா, இவ்வளோ பணம் ஆகும், இவ்வளோ ஃபீஸ் ஆகும், இவ்வளோ டொனேஷன் ஆகும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எதை செய்தாலும் குடிசல் இருந்தாலும் ஏழைப்பட்டவங்களாக இருந்தாலும் பிறர் உதவி எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னால் மற்றவங்க ஏதாவது செய்ய முடியுமா அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. உன் கையை பணம் எப்போ கொண்டு வர, அங்கே எங்கே பணம் உள்ளே நுழைஞ்சதோ கோயிலுக்குள்ளே அப்போவே கழிவு உள்ளே வந்துட்டான். நல்லா புரிஞ்சுங்க. எந்தெந்த ஸ்தாபனங்களில் பணம் உள்ளே போச்சு, டொனேஷன் வந்ததோ, பணம் இருக்கிற இடத்துல களி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? பரிசுத்து சொன்னானா இல்லையா? அப்புறம் அங்கே விரோத பாவம் இருக்க தான் செய்யும். அங்கே கல்மஷ சித்தம் உடையவர்கள் வந்துட்டு அங்கே களி வந்துட்டானே உள்ளே. அந்த மடத்துலேயே அந்த கோயிலில் ஸ்தாபனங்கள் எப்படிங்க அங்கே தர்மம் இருக்கும்? பணம் உள்ளே வந்துச்சு. டொனேஷன் இருக்கிறவங்க தான் மாலை போட்டு மரியாதை பண்ணி அவருக்கு கௌரவம் கொடுத்து, அவர் ஸ்வீட்லாம் கொடுத்து, அவர் பிரசாதம்லாம் கொடுத்து அவர் என்ன கௌரவிக்கிறாங்க. இதே பணம் இல்லாத ஒரு ஏழைப்பட்டம் போகிறான்னா அவனுக்கு தனியாக அவன் லைனில் நிற்க வச்சு அவனுக்கு பிரசாதம் கொடுக்குறான். எல்லா கோயில்களை பார்க்குறேன், ஸ்தாபனங்களில் பார்க்குறேன். பணம் கொடுத்தவனுக்கு என்ன மரியாதை, பணம் கொடுக்காதவனுக்கு மரியாதை இல்லாமல் போகுது. எப்போ பணம் உள்ளே வந்ததோ பகவான் வெளியே போயிட்டான்னு அர்த்தம். அங்கே தெய்வ சாநித்தியம் இருக்காது. புரிஞ்சுக்குங்க.
அப்போது இங்கே என்ன சொல்கிறேன்னா, எப்படிப்பட்ட சாதுக்கள், சாதுவனுடைய லட்சணம் என்னென்னா, அஜாத யாரையும் சத்ருவாக பாவிக்க மாட்டாங்க, பணத்தை வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. திதிக்ஷவகா கருணையகா சுஹൃதகா சர்வதேகனம், எல்லா உடலெடுத்த அத்தனை ஜீவராசிகளத்திலும் நலன் விரும்பிகளாக இருப்பார்கள். அனன்ய பாவன, பகவானை தவிர எனக்கு வேறு எதுலேயும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படியேப்பட்ட அனன்ய பாவர்களாக இருப்பாங்க. பகவானத்தில் மட்டும்தான் ஆசை வைத்தவர்களாக இருப்பாங்க. அவர்கள் தன்னை ஏழ்மையாக வச்சுருக்காங்களா, பணக்கார, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவர்கள் எப்பொழுதும் தங்கள் நிலையிலிருந்து எந்த பணம், பொருள் புகழ், பணம், பதவி இவைகளுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. அவர்கள் தான் சாதுக்கள்னு புரிஞ்சுக்கிங்க. அந்த சாதுக்களுக்கு தான் போய் சேவை செய்யணும். அப்படிப்பட்ட இன்றைக்கி அது மாதிரி சாதுக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நிறைய டொனேஷன் அக்செப்ட் பண்ணாமல், பணத்தை எதிர்பார்க்காம, நிறைய சீடர்கள் எதிர்பார்க்காம, மக்களுக்கு வெறும் எளிமையாக எல்லோரும் கூட சகஜமாக பழகக்கூடியவரா, எல்லாருலேயும் அன்பு காட்டக்கூடியவரா, புரியுதா, பகவத் பக்தியை போதிப்பவரா, வெறும் நாமத்தை மட்டும் பிரச்சாரம் பண்ண சொல்லிட்டு பகவானை அப்படியே துண்டாக கட் பண்ணிவிட்டு நாமத்தை மாத்திரம் பிரச்சாரம், அப்படியேப்பட்டவங்க கிடையாது. அதான் சொல்ல, இதுதான் கோல்மால். என்னென்னா, பகவானை ஒதுக்கிட்டு பகவான் நாமத்தை உபதேசம் பண்ணுறது தப்பு. பகவானோடு சேர்ந்து பகவான் நாமத்தை சொல்கிறவங்க, பகவத் பக்தி பண்ணுறவங்க, அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் இந்த பாகவதத்தை சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கிறவங்க இன்றைக்கி கிடைச்சாங்கன்னா அவங்கள நீங்கள் தாராளமாக காலில் செருப்பாக இருக்கலாம், அவங்களுக்காக அடிமையாக உழைக்கலாம். இந்த பர்ஃபெக்ஷன் இருக்கணும். இப்படிப்பட்ட சாதுக்கள் இன்றைக்கி இப்போ கிடைக்கிறாங்களா? நான் பார்க்கலப்பா, எனக்கு என் கண்ணில் தென்படல. அது மாதிரி சாதுக்கள் உங்களுக்கு எதாவது தென்பட்டால் தாராளமாக அவங்களுக்கு சேவை செய்யுங்க. நான் எல்லா ஸ்தாபனங்களும் போயிட்டு வந்துட்டேன், எங்கேயுமே இது மாதிரி சாதுக்கள், நான் இதில் பாகவத்தில் சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டான சாதுக்கள் நான் கிடைக்கல, நான் பார்க்கல. ஒருவேளை என் கண்ணுக்கு தெரியல என்னவோ. ஆனால் தான் பகவானை குருவாக பிடிச்சிட்டேன். சரி, அடுத்தது வரலாம் வாங்க. அப்போது அவர்கள் எப்படி இருப்பாங்க? சுசீலகா, நன்னடத்தை உடையவர்களாக இருப்பாங்க, ஆசையற்றவர்களாக இருப்பாங்க, புரியுதுங்களா? கடிந்து ஒரு சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் நலன் விரும்பியாக இருப்பாங்க. அவர்கள் சுசீலகா சாதவகா எத்தனை நாராயண பராயணகா. அப்போ நாராயணனே கதியாக இருப்பாங்க, பணமே கதியான்னு இருக்க மாட்டாங்க, சொத்தே கதியான்னு இருப்பாங்க, சொத்தே கதின்னு இருக்க மாட்டாங்க, ஏசியே கதின்னு இருக்க மாட்டாங்க, காரே கதின்னு இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. தன் தபஸ் வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்களாம் தன்னை உடலை வருத்திப்பாங்க, மனசை வருத்திப்பாங்க, பகவத் பக்தியில் அப்படி சக்தியாக அப்படி பகவானுக்கு பூஜை பண்ணுவாங்க. யாருன்னா பரதயோகீஸ்வரர் மாதிரி. அன்றைக்கெலாம் வந்து இந்த சாமியாருங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஏசி போட்டுலாம் வாழ்ந்தாங்க. ஏங்க, நாடு நகரத்தெல்லாம் ராஜ்யத்தெல்லாம் திறந்துட்டு, மனைவி குழந்தைகள்லாம் திறந்துட்டு, இல்லறத்தை திறந்துட்டு, சன்னியாசம் மேற்கொண்டு அப்படி பகவானுக்கு பூஜை பண்ணியிருந்தாருங்க பரதயோகீஸ்வரர். அப்படி தாங்க மகான்கள்லாம் வாழ்ந்தாங்க. ராஜாக்களே மக்களுக்கு நல்வழிப்படுத்த அப்படி செய்தாங்க. 60 வயசுக்கு மேலே என்ன வீட்டெல்லாம் திறந்துட்டு, சொத்து சுகத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்துட்டு, பட்டம் கட்டிட்டு பாடுங்க என்ன சன்னியாசம் மேற்கொள்வார். அவர்கள் தான் உண்மையான சன்னியாசிங்க தான் நல்லா சொத்துக்களை அனுபவிக்கிறாங்க, நிறைய மடங்களை கட்டின்னு பணத்தை நல்லா அனுபவிக்கிறாங்க, சொகுசு வாழ்க்கை வாங்குறாங்க. ஏசியில் 3 வேலைக்கு 5 வேலைக்கு நல்லா ஃபுல் கட்டு நல்லா குண்டாக இருக்கிறாங்க. சன்னியாசிகள்லாம் பார்த்தா குண்டாக இருக்கிறாங்க, நல்லா கொழுத்து, நல்லா சாப்பிட்டு கொழுத்துருக்காங்க. நிறைய சிஷ்யர்களை சேர்த்துக்கின்னு எவ்வளோ பேர் நான் காட்ட முடியும்? அதான் சொல்கிறேன், நான் பார்த்ததில் இது மாதிரி இது உண்மையான, நான் தான் சொல்கிறேன், இது மாதிரி தான் இருக்கிறாங்க. இவ்வளோ சொகுசு வாழ்க்கை வாழ்றவங்களாக தான் இருக்கிறாங்க. உண்மையான பக்தர்லாம் நான் பார்க்கல. பாகவத்தில் சொல்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க பாரு, இது மாதிரி இல்லை. சுசீலா நன்னடத்தை உடையவர்களாக இல்லை. நான் நிறைய ரூமர் கேள்விப்படுறேன். அதே மாதிரி நல்ல சாதுக்களாகவும் இல்லை. பிறர் துக்கத்தை பற்றி பொறுக்க முடியாமல் அவங்களுக்கு போய் இறங்கி போய் சேரவங்கள நான் பார்க்கல, எனக்கு தெரியல, நான் கேள்விப்படல. அவ்வளோதான், நான் தான் சொல்ல முடியும். நான் இருக்கலாம், யாராவது இருக்கலாம், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல, அவ்வளோதான். அப்போ சொல்கிறார், சுசீலஹா சாதவோ எத்திர நாராயண பாராயணர்களாக இருக்கணும். அந்த நாராயணனே கதியாக இருக்கணும். அப்படிப்பட்ட சுத்த வைஷ்ணவனாக இருக்கணும் அவன். இப்போ இது வேறு பயமாக இருக்குது வைஷ்ணவன் சொல்கிறது கூட. ஏன்னா வைஷ்ணவர்களுக்குள்ளே பார்த்தா கோல்மால் இருக்குது. எத்தனையோ இடத்துல போகிறேன், அவங்க பெரிய பெரிய மடங்கள்லாம் போகிறேன், இது பண்ணல, அவங்க வைஷ்ணவர்கள்லாம் இருக்கிறாங்க. எத்தனையோ கோயில்களில் போகிறேன், வைஷ்ணவர் தான் சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயும் பார்த்தா பணம் பணம் பணம். இவ்வளோ பணம் கொடுத்தா இந்த பூஜைகள், இந்த கலசம் உங்களுக்கு கிடைக்கும், இந்த பூஜைகள், இந்த பிரசாதத்துக்கு நீ டொனேஷன் பண்ணுங்கள், இதுக்கு டொனேஷன் பண்ண, அது எல்லாம் வாய் தந்து கேட்குறாங்க எல்லாமே. இதெல்லாம் கொடுத்தா தான் பக்தி அப்படின்னு, பணம் இருந்தால் தான் பக்தி அப்படின்னு நம்ம சொல்கிற வைஷ்ணவ தர்மத்திலே அது போல் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் நான் பார்த்த வரையும் தான் நான் சொல்ல முடியும். மணக்களத்துலேருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. இருக்கிற துளசி தீர்த்தம் அதை கூட 4 பேருக்கு அதான் பிரசாதம். நீ வந்தவங்களுக்கு சோறு போட்டால் தான் பிரசாதம். அது அவங்க பண்ணிக்கிட்டோம், யாருன்னா அன்னதானம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டோம்.
நீ வந்து மடத்துக்கு அதிபதி, நீ வந்து ஒரு கோயிலில் வந்து சிறந்த வைஷ்ணவன், நீ பகவத் பக்தி நாராயண பாராயணனாக இருக்கணுமா, நீ பணப்பாராயணனாக இருக்கணுமா, புகழ் பாராயணனாக இருக்கணுமா, சிஷ்யர்கள் பாராயணமாக இருக்கணுமா? ஏன் உனக்கு இந்த வேலை? பகவன் நாராயண பாராயணனாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை சேவிக்கணும். அவர்களுக்கு தத்பூருஷ நீ சேவையா, அந்த மகாத்மாக்களுக்கு சேவை செய்தால் தான் நீ வைகுண்டத்தை அடைய முடியும். இல்லைன்னா சான்ஸே இல்லை. நான் சொல்ல பாகவதம் சொல்லியிருக்கு பாருங்கள். அப்போது சுசீலா சாதுவோ எத்திர நாராயண பாராயணா பிராயசித்தானி சீர்ணானி நாராயண பராங்முகம். பிராயசித்தங்கள்லாம் பண்ணி நாராயண பக்தி இல்லாமல் நீ பண்ணுற பிராயசித்தங்களோ, நாராயண பக்தி இல்லாத பண்ணுற நீ சொல்கிற நாம சங்கீர்த்தனங்களோ, நாராயண பக்தி இல்லாத பண்ணக்கூடிய மற்ற சடங்கு சம்பிரதாயங்களோ நிஷ்புணந்தி அதான் சொல்கிறேன். நிஷ்புணந்தி ராஜேந்திர சுரா கும்பம் விவாபகாகா. எப்படி வந்து ஒரு சாராயத்தினாலே கழுவ முடியாதோ, கல் கூடத்தை உள்ளே கல்லை வச்சுன்னு மேலே அந்த பானையை மூடிட்டு வெளிப்புறமான பானையை மட்டும் கழுவுந்தால உள்ளே இருக்கிற மதுபானத்தை உள்ளே இருக்கிற கல்லை சுத்தம் பண்ணலையே, உள்ளே இருக்கிற சாராயத்தை வெளியே ஊற்றலையே, வெளியே கொட்டாமல் உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு பானைக்குள்ளே சாராயம் ஃபுல்லாக இருக்குதுப்பா, அதை போட்டு வாயை போட்டு மூடிட்டான் அந்த பானை வாயை. வெளிப்புறமாக பானையை மட்டும் சுத்தமாக கழுவுறான். ஆனால் உள்ளே இருக்கிற சாராயம் நாத்தாச்சின்னு அவன் பார்த்தா உள்ள சாராயம் அப்படியே நிறைய இருக்குது. அது சும்மா திறந்தா குப்புன்னு அந்த சாராயம் நாற்று அடிக்குது. ஏன்னா அது ஃபுல்லாக சாராயம் இருக்குது. அந்த சாராயத்தை கீழே கொட்டாமல், அந்த சாராயத்தை கீழே கொட்டி அது சுத்தம் பண்ணாமல், உள்ளே சுத்தம் பண்ணாமல், வெளிப்புறமாக இருக்கிற பானையை மட்டும் சுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதான் சொல்கிற சுறா கும்ப விவாபகாகா. கல் குடத்தை மட்டும் பரிசுத்தம் பண்ணுற மாதிரி இந்த உடம்பு மட்டும் பரிசுத்தமாக இருக்குது. தபசு, யோகம், தியானம் எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. வெறும் வெளிப்புறமான சுத்தம், ஆச்சாரம், பூஜை, புனஸ்காரம் எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அந்தரங்கத்தில் இருக்கிற மனசு பரிசுத்தமாகலையே, மனசில் கிருஷ்ணன் இல்லையே. காமமும் குரோதம் தானே நிறைஞ்சிருக்கு, பணமும் லோபம் பணத்தாசை தான் நிறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்டவர்கள் என்ன தான் நீ பூஜை புனஸ்காரம் பண்ண, தபசு, யோகம் என்ன பண்ணாலும் இவர்கள் பகவத் பக்தி இல்லாமல் அந்தரங்கத்தில் கிருஷ்ணனை வைக்காமல் இவர்கள் பரிசுத்தமானவர்கள் கிடையாது. இவர்கள் பாவம் போகாது. நான் சொல்ல பாகவதம் சொல்லியிருக்கேன். அதான் சொல்கிறேன். நிஷ்புணந்தி ராஜேந்திர சுரா கும்பம் விவாபகாக. பிராயசித்தங்கள் பண்ணுறவங்க, தபசு, தியானம், மற்ற சடங்கு சம்பிரதாய சடங்கெல்லாம் பண்ணின்னு இருக்கிறவங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, அந்தரங்க பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க இந்த நிலையில் தான் அந்த பிராயசித்தங்கள் பண்ணின்னு இப்படி தான் இருப்பாங்க. தபசு, யோகம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பிரதாய சடங்குகள் தான் செய்து கிடப்பாங்க. அதுதான் மறுபடியும் செய்யணும். பக்தின்ற பேரில் மறுபடியும் அதே சம்பிரதாய சடங்குகள், அதே கடினமான மார்க்கமாக ஆக்கிடுறது. அது சுலபமான மார்க்கம், பக்தி மார்க்கம். அந்த ரங்கத்தில் கிருஷ்ண கதைகளை பேசினாவே பக்தி உள்ள கிருஷ்ணன் வந்துடுவான். அதை விட்டுட்டு நீ மறுபடியும் சம்பிரதாயம், வெங்காயம் பூண்டு விடு, அந்த சம்பிரதாயம், இந்த பூஜைகள் பண்ணு, அந்த பூஜைகள் பண்ணு, நிறைய மறுபடியும் யம நியமங்கள், இந்த கடினமான மார்க்கத்தை மறுபடியும் உள்ளே பூத்திட்டா இதே ஒரு ஸ்தாபனங்களில் பார்க்குறேன். அப்போ அதையே கடைப்பிடி, அது வெங்காயம் பொருளாக விடு, எல்லாத்தையும் கஷ்டம். அப்போ இப்போ மறுபடியும் கடினமாக தானே ஆக்குறீங்க. அதே கடினமான விஷயங்கள் தான் மறுபடியும் புகுத்துறீங்க. அதில் எப்படி நாங்கள் பரிசுத்தம் அறிய முடியும்? அப்போ என்னென்னா, இதுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்தை முக்கியத்துவம் கொடுத்து உள்ளே இருக்கிற கல்கூடத்தை சுத்தமாக்காமல் வெளிப்புறமாக இருக்கிற குடத்தை மட்டும் கழுவி வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? உள்ளே இருக்கிற சாராயத்தை என்றைக்கு வெளியெடுக்க போகிறேன்? மனசுக்கு கல்மஷங்கள்லாம் எப்போ போகணும்? உள்ளே கிருஷ்ணன் வரணும். ஒரு தேத்தனாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது, அதை போட்டு தேய்ச்சின்னா அந்த வாசனையோடு போயிடும். அப்படின்னா அந்த கல்கூட சாராயம் வெளியே கொட்டிட்டா கூட அந்த பானைக்குள்ளே அந்த வாசனை நாத்தடிச்சுன்னு இருக்கும். அந்த நாத்தம் போகணும். தேத்தனாங்கொட்டையை நல்லா தேய்ப்பாங்க, தேய்ச்சி அந்த பானையை சுத்தம் பண்ணாங்கன்னா அப்புறமா தான் அந்த வாசனை அடியோடு போகும். அப்போ தான் பால் வெண்ணெல்லாம் வச்சா அந்த பால் மனமும் கமழும் அந்த பானையில். அதுபோல் இந்த ஹிருதயத்தில் கிருஷ்ணனை வச்சா அந்த பால் சாப்பிட்ற வேலையை சாப்பிட்னா அவள் பகவானை நினச்சா அப்போ தான் மனசில் சுத்தமாகும். பகவான் தான் மனசை சுத்தமாக்கக்கூடியவனே தவிர நல்லா இந்த சம்பிரதாய சடங்குகள்லாம் மனசை சுத்தமாக்கக்கூடியது கிடையாது. வெறும் தேகத்தை சுத்தம் பண்ணுறதுல தபஸ், யோகம், தியானம் இதெல்லாம் பண்ணுறதுனால மனசு சுத்தமாக நல்லா புரிஞ்சிக்க. இந்த தியானன்றது கூட அந்தரங்கத்தில் பகவானை தியானம் பண்ணணும். பகவான் விட்டு வேறு ஒரு கருப்புலி தியானம் பண்ணுறேன், வேறு அறுபத்து தியானம், ஜோதி தியானம் பண்ணுறேன், என்னென்னோ சொல்கிறாங்க. அந்த தியானம் கிடையாது, பகவானை தியானம் பண்ணணும். பிரம்மச்சரி, யமனியமங்களை கடைப்பிடிக்கிற இதெல்லாம் வந்து என்னென்னா சுறா கும்பம் விவாபகாகா. இந்த பிராயசித்தங்கள்லாம் பண்ணிக்கிற எல்லாமே வந்து என்னென்னா கல்கூடத்தை மட்டும் கழுவுற மாதிரி, உள்ளே இருக்கிற கல்லை பரிசுத்தப்படுத்தாத மாதிரி,
ஆனால் பக்தி பண்ணுறவன் உள்ள இருக்க கல் குடத்தையும் பரிசுத்தப்படுத்திட்டான். அவனை தேத்தனுடைய உள்ள பால் வெண்ணெய் வச்சு அப்படிப்பட்ட மனமனமனு அப்போ கிருஷ்ணன் திருடக்கூடிய ஹிருதயமாக அந்த ஹிருதயத்தை வச்சுருக்கான். அப்படின்னு நான் கிருஷ்ணன் எப்படி வெண்ணெய் திருடுறானோ அப்போ மனசை திருடக்கூடிய அந்த ஹிருதயமாக எப்போ உனக்கு மணக்குதோ அதுதான் பர்ஃபெக்டான ஒரு வழி மார்க்கம். சரி, அடுத்தது பார்க்கலாம். சக்குரன் மன கிருஷ்ண பதார விந்தையோர் நிவேசிதம், அதுதான் இங்கே சொல்கிறது. இது அஜாமில வாக்கியம் தானே, நாமத்தை மட்டும்தான் சொல்லலாம். இங்கே பாருங்கள், கிருஷ்ணனுடைய சரணார விந்தங்களை சபாஷ் மனசு நினைக்கணும். இப்போ புரியுதா பக்தி மார்க்கம்னா என்னன்னு? இதை செய்கிறாங்களா? ராமநாமம் சொன்னால் போதும், பகவானை ஏற்றுக்க வேணாம், பகவான் அதெல்லாம் வேணாம், ராமரை வழிபட மாட்டாங்க. ஆனால் ராமநாமத்தை மட்டும் பிடிச்சி எப்படி மொத்தம் எப்படியோ ஒன்று பகவான் நாமம் சொல்கிறாங்கன்னு சந்தோஷம், அவள் தான். அதான் இது வந்து என்னென்னா பாதி வெந்தது இன்னும் பாதி வேவலை, அப்படி தான் இருக்குது இது இந்த மார்க்கங்கள்லாம். முழுசாக வெந்தது எதுனான்னு கேட்டால் பகவான் இடத்துல கிருஷ்ணனை ஏற்றுக்கணும். பகவான் உருவம் சகுண பிரம்மமாகி கிருஷ்ணன் இங்கே கிருஷ்ணனுடைய திருவடி கமலங்கள், கிருஷ்ணனுக்கு உருவம் இருக்குது, அப்போ தான் திருவடி இருக்குது. திருவடி கமலங்களில் மனசை தியானம் பண்ணுறது இதுதான் பர்ஃபெக்ட்டு. என்ன பாகவதம் சொல்கிறத மாற்றாதீங்க, அப்படியே எடுத்துங்க. பாருங்க, சக்குரன் பகவான் இடத்துல மனசை கிருஷ்ண பதார விந்தையோர், கிருஷ்ணனுடைய திருவடி கமலங்களை தியானம் பண்ணணும். பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். பதார விந்தையோர் நிவேசிதம் தத்குண ராகியை இஹ. அப்போது குணங்களை பற்றி கிருஷ்ணனுடைய ராமருடைய குணங்களை பற்றி கிருஷ்ணனுடைய குணங்களை பற்றி எடுத்து பேசணும். அதுதான் வாக்கு செய்ய வேண்டியது. மனசு கிருஷ்ணனுடைய திருவடி கமலங்களை தியானம் பண்ணணும். மனசு வாக்கு வந்து கிருஷ்ணனுடைய பகவானுடைய குணங்களை பற்றி எடுத்து பேசணும், அதை ரமிக்கணும். அப்போ நதே யம பாச பிரதஸ்ச தத் படான் ஸ்வப்னே அபி பஷ்யந்தி சீர்ண நிஷ்கிருதாக. அப்போ யம தூதர்களையோ பாசத்தோடு கூடிய யம பாசத்தோடு கூடிய யம தூதர்களையோ நம்ம ஸ்வப்னத்தோடு பார்க்க மாட்டோம். யார்? பகவான் கிருஷ்ணன் உருவத்தோடு வழிபடுறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் திருவடி கமல தியானம் பண்ண அவனுடைய குணங்களை பற்றி பேசுகிறவங்க. இங்கே நாமத்தை பற்றி வரல, நல்லா புரிஞ்சுக்கும். இதுதான் முக்கியம். பக்தி மார்க்கம்னா இந்த நாமம் தனியாக, இந்த பகவான் பக்தி தனியான்னு பிரிக்கிறாங்க. அது பிரிக்காதீங்கன்ற. பகவத் பக்தியோடு கூடிய நாமத்தை சொல்லுங்கள், அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. சரி, அத்திரச்ச உதாஹரந்தீம் இமம் இதிகாசம் புராதனம். அதுக்கு உதாரணமாக ஒரு இதிகாசம் நடந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தூதானாம் விஷ்ணு யமயோகோ சம்பாதஸ்தம் நிபோதமே. விஷ்ணு தூதர்களுக்கும் யம தூதர்களுக்கும் நடந்த ஒரு சம்வாத ரூபமான ஒரு இதிகாசம் நடந்திருக்கு, அதை நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறார். கான்ய குப்ஜேத் ஜகஸ்சித்து தாசி பதிர் அஜாமிலக நாம்னா நஷ்ட சதாச்சாரோ தாஸ்யா சம்சர்க தூஷித. கான்ய குப்ஜன்ற ஒரு தேசம், அங்கே ஒரு பிராமணன் வாழ்ந்தான். அவன் தாசிக்கு பதியான அஜாமிலன். ஜாமி அப்படின்னா நல்ல குலத்த ஸ்திரீ, அஜாமின்னு சொன்னால் நடத்த கெட்ட ஸ்திரீ. அவளோட மிலனம் செய்துக்குவான், அவளோட சம்போகம் பண்ணி நின்றுருந்தான். அப்படிப்பட்ட தாசிக்கு யாருன்னா பதிவு உண்டா? பல பேர் அவளுக்கு கணவர்கள் தாசிக்கு. அவளுக்கு ஒருத்தன் பதியாக இருந்தான் பார், எப்படிப்பட்ட முட்டாளாக இருப்பான். அவன் அஜாமிலனான். அவன் பேர் வந்து என்னென்னா அந்த அவனுடைய நடத்தையை வச்சு அந்த பேர். ஏன்னா அவன் பேரை கேட்டாலே அவன் தூஷணம் ஆயிட்டான். சம்சர்க தூஷிதா. எல்லாம் பிறக்கும்போதே கெட்டவனாக பிறக்கிறதில்ல, பழக்க வழக்கங்களுடைய தோஷத்தினால்தான் கெட்டவனாக மாறுறான். சம்சர்க தூஷிதா. அதான் சொல்கிறீங்க. கான்யகுப்ஜன்ற தேசத்தில் ஒரு பிராமணன் இருந்தான். அவன் தாசிக்கு பதியாக இருந்தான். அஜாமிலன்னு பேர். நடத்த கெட்ட ஸ்திரீயோட அவன் சம்போகம் பண்ணின்னு இருந்தான். அதனால் அவனுக்கு அஜாமிலன். அப்போ அவன் பேர்லேருந்து தெரிஞ்சுக்க அவன் எப்படியாப்பட்ட நடத்தை உடையவன். நாம்னா நஷ்ட சதாச்சாரோ. ஆனால் பிராமணன் தான் ஸ்திஜக அப்படின்னு பதம் போட்டுக்கு முன்னாடி. அப்போ அந்த பிராமணனாக இருந்தும் பிராமண தர்மத்தை கடைப்பிடிக்காமல் வேசி சங்கத்தோடு கெட்டு போனான். வேசி சங்கத்திலேயே உழண்டு கொண்டு இருந்தான். அப்படின்னு பிராமண தர்மத்தை தூஷணம் பண்ணிட்டான். அப்போ நாம்னா நஷ்ட சதாச்சாரத்தில் நழுவினவன் அவன். தாசியா சம்சர்க்க தூஷிதா. எதனால் கெட்டு போனால் தாசியினுடைய சங்கத்தினால தூஷணம் ஆயிட்டான் அப்படின்னு தெளிவாக சொல்லிக்குது. சரி, யார்? அந்த அஜாமிலன். சரி, அப்போது அவன் என்ன பண்ணான்னா அந்த தாசியை போஷிக்கிறதுக்காக, இப்போ பிராமண வர்க்கத்தில் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்களே, ஏன்னா அவன் தான் பிராமண தர்மத்தை கெடுத்து சூத்திரஸ்திரி ஒரு வேசியினுடைய சங்கத்தினால கெட்டு போனானே. அப்போ பிராமணர்கள் சேர்த்துக்க மாட்டான். நல்ல சதாச்சாரத்தில் நழுவிட்டான்னா அவனை கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட அவன் என்ன பண்ணால் பந்தியக்ஷ கைதவ சௌரியர் கர்ஹிதாம் விருத்தி மாஸ்திதா. அப்போ அந்த வேசி எப்படி காப்பாற்றுறது? அந்த வேசி தான் பக்கத்தில் வேசினுமே, அவன் மேலே உள்ள ஆசையை விட முடியலையே அப்படின்னு அந்த வேசியோடு குடும்பம் நடத்தினானா. அப்போது அவனை எந்த வர்க்கத்தில் சேர்த்துக்கும் போது அவன் பொழைப்புக்கு என்ன பண்ணுவான்? அப்போது குகையில் ஒருத்தனை அடைச்சி வச்சு அவங்க பணத்தை பறிக்கிறது, வழிப்பறி பண்ணுறது, திருடுறது, கொள்ளடிக்கிறது,
ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, கண்ணமிட்டு திருடுறது, இந்த வேலைகளை செய்து அவளை காப்பாற்றினானாம். பந்தியக்ஷ கைதவ சௌரியர் கர்ஹிதாம், பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, அப்படி திருடுறது. நான் நாளைக்கு தந்துற காசு நீ கொடு, நான் கண்டிப்பாக அடுத்த மாதம் நான் கொடுத்துட்றேன்னா இல்லையா பாருங்க, உன் காசு நான் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு பணம் வாங்குறது, கடன் வாங்குறது. அப்போ இல்லைன்னு சொல்லி அப்பாவுக்கு கேட்டானா அவனையே அடிக்கிறது, துன்புறுத்துறது, இது மாதிரி வேலைகளை செய்திருந்தானாம். யார்? கோகில் ஆட்சி வச்சு அவன் பணத்தை பறிக்கிறது, இது மாதிரிலாம் செய்தான். பந்தியக்ஷ கைதவ கட்டி போட்டு அவங்க பணத்தை பறிக்கிறது, பட்டி போட்டு அவனை மிரட்டுறது, இப்படிலாம் பண்ணியிருந்தானான். அவன் சொத்தை எழுதி வாங்கிக்கிறது, கட்டி போட்டு, இது போல் ரவுடிசெல்லாம் பண்ணியிருந்தான். பந்தியக்ஷ கைதவ சௌரியர் கர்ஹிதாம் விருத்தி மாஸ்திதா, இப்படிப்பட்ட வெறுக்கத்தக்க கர்ஹிதாம் விருத்தி மாஸ்த, வெறுக்கத்தக்க வாழ்க்கை நடத்தினானா அவன். யாரா? அந்த அஜாமலன். சரி. விப்ரத் குடும்பம் அசுச்சிஹி யாது யாமாச தேகினஹா, அப்போ இப்படிப்பட்ட அசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நடத்தியிருந்தான். ஏவம் நிவசதஸ்தஸ்ய லாலயானஸ்ய தத்சுதான்னு காலோ அத்தியகான் மகான்னு ராஜன் அஷ்டாசித் ஆயுஷ சமாகா. இப்படி அவனுக்கு 88 வருஷம் இப்படி அநியாயமான ஒரு வாழ்க்கையை நடத்தின்னு வேசினுடைய சங்கத்தினால அவளுக்கு அப்படி ஒரு கடைசி பிள்ளையாகிய நாராயணன் என்ற ஒரு குழந்தையை கொஞ்சி கொண்டிருந்தான். அவனுக்கு 10 புத்திரர்கள். அவனுக்கு தஸ்ய பிரவயசா புத்திர தசதேசம் து யோ அவுமகா, அவனுக்கு 10 புத்திரர்களாம். அதில் கடைசி பிள்ளை பேர் நாராயணன் பேர். அந்த குழந்தை இடத்துல அவனுக்கு பாசம் அதிகமாக இருந்தது. அப்படியே நான் படிக்கிறேன், அப்படியே பாருங்கள். யோ அவுமகா பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோஸ்ச தைதோ பிரசனோ, அம்மா அப்பாவுக்கு ரொம்ப செல்ல குழந்தையாக இருந்தானா. யார்? அந்த நாராயணன்ற குழந்தை, கடைசி பிள்ளை, 10வது பிள்ளை. 88வது வயசில் குழந்தை பிறந்தது. அந்த சின்ன குழந்தை, சாரி 88வது வயசில், அந்த 80 வயசில் பிறந்த போன தெரியல, 8 வயசு பையனாக இருப்பானோ இல்லை, ஏன்னா விளையாடுற குழந்தையாக இருந்தான்னு தான் வருது. அது எத்தனை வயசுன்னு வரல. ஆனால் கடைசி பிள்ளை அவன் தான். கடைசி பிள்ளைத்தில் செல்லம் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்பா அம்மாவுக்கு. அந்த வேசியும் இந்த அஜாமலனும் அப்படி செல்லமாக வளர்த்தாங்களாம் அந்த நாராயணன்ற பிள்ளையை எடுத்து. பிள்ளையத்தில் பாசத்தை அதிகமாக கொட்டினாங்களாம். சரி. அப்போது பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோஸ்ச தைதோ புருஷம், அதிகமான பாசம் வச்சுருந்தாங்க. புருஷம்னா அதிகமான பாசம். ச பக்த ஹிருதயஸ் தஸ்மின் அர்பகே கலபாஷினி, அப்போது மனசை பறிக்கொடுத்த அவர்கள் அவனுடைய மழலை சொற்களில் மயங்கி அப்படியே ஆனந்தமாக அந்த குழந்தையுடைய மழலை சொல் பேச வச்சு ரசித்து அந்த மழலை சொல்ல சுகத்தை கண்டிருந்தானான். இப்போ 88 வயசு கிழவன் ஆன பிறகு அந்த குழந்தையுடைய மழலை சொல்ல மயங்கி இருந்தானான் அவன். அந்த பாலன் சின்ன பையன், 5 வயசு பையனாக இருப்பான் வச்சுக்கலாம், விளையாட்டு பையன். அவனுடைய மழலை சொல் கேட்டு சந்தோஷப்பட்டு இருந்தானான். கலபாஷினி, ஏன்னா அவன் மனசு அந்த குழந்தை இடத்துலையே பட்டுதல் அதிகமாக இருந்தது. அப்போ நிரீட்சமான ஸ்தல்லாம் மும்முதே ஜரடோ புருஷமே, ஒரு ஜடனாக அவனுடைய விளையாட்டுகளில் பார்த்து சந்தோஷம் அடைந்திருந்தான். புரியுதா? அவனுடைய விளையாட்டுகளை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு இப்படி அதிகமான சந்தோஷத்தில் அந்த குழந்தையினால் தான் அவன் திருப்தி அடைஞ்சிருந்தான். யார்? அந்த 88 வயசு கிழவன் அஜாமலன் அப்படி இருந்தான், அதிகமாக சந்தோஷம் அடைஞ்சிருந்தான். அப்போ அந்த குழந்தை சாப்பிடும்போது நாராயணா புஞ்சானக, சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்றானா. புஞ்சானக பிரவி பண்ணு, தண்ணி குடிக்கும்போது நாராயணா தண்ணி குடி, நாராயணா சாப்பிடு, காதன்னு பாலக ஸ்நேக எந்திரிதா. அப்போது தான் சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுறது, அந்த குழந்தைக்கு ஊட்டி விடும்போது நாராயணா சாப்பிடு, நாராயணா நீ கொஞ்சம் சாப்பிடு, நாராயணா தண்ணி குடி, நாராயணா எழுந்துரு, நாராயணா உட்காரு, போஜ எண்ணு பாகி எண்ணு மூடோ ந வேதாகதம் அந்தகம். அப்போது தான் தண்ணி குடிக்கும்போது பார்க்கும்போது அந்த 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 நாராயணனை பார்த்து அந்த நாராயணத்தை குழந்தைய பார்த்து அதை நினச்சி சந்தோஷமாக அந்த குழந்தைய சாப்பாடு ஊட்டிக்கின்னு நாராயணா சாப்பிட்றா, நாராயணா பத்துக்கிறா, நாராயணா எழுந்துடுறா, நாராயணா தண்ணி குடுறா அப்படின்னு நாராயணா அந்த நாராயணன் பேரை சொல்லி அந்த குழந்தைய அந்த பெருமாள் பேரை வைக்கணும்னு அவனுக்கு எப்படி புத்தி வந்துருக்குது. அதான் மகானுடைய சங்கம். ஏதோ ஒரு பெரிய மகாத்மானுடைய, நான் சொல்கிறேன் அந்த காலத்து மகான்களை நான் சொல்கிறேன், இந்த காலத்து மகான்கள் சொல்ல. அந்த காலத்து மகான்கள் யாரோ ஒரு மகாத்மா இது போல் பகவன் நாமாவை சொல்லி அந்த நாராயணன் ஞாபகத்தோட ஏதாவது இப்போ சுத்தமாக பிள்ளைத்தில் அதிகமான பாசம் வச்சாம்பா, ஒரு தடவை 2 தடவை கூட பகவான் நினச்சிக்க மாட்டானா. அப்போ தெரிஞ்சோ தெரியாமல் பகவான் நினச்சிருக்கான். நினச்சதுனால தான் அந்த நாராயணன் சொல்லும்போது அந்த நாராயணன் பேரே என் குழந்தைக்கு வச்சுருக்கேனே அப்படின்னு நான் நினச்சி எத்தனையோ அதை சொல்லியிருப்பான். ஏன்னா சொல்லலைன்னு சொல்கிறதுக்கு பிரமாணம் இருக்கும்போது நினைக்கலன்றதுக்கு பிரமாணம் இல்லை. அப்போ நினைச்சான்றதுக்கும் பிரமாணம் இல்லை. அப்போ நினச்சிருக்க மாட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? நினச்சும் இருக்கலாம் இல்லையா நாராயணன்?
கடைசி காலத்தில் வந்து அந்த அவசர காலத்தில் அந்த சமயத்தில் யமதூதர்கள் வரும்போது அப்போ வந்து அவனுக்கு வந்து அந்த பயம்தான் அவனுக்கு அதிகமாச்சு. அப்போ வந்து புள்ளை நினைச்சுன்னு தான் சொல்ல முடியாது, பகவான் நினைக்க முடியல அவனால். அந்த நிலையில் இருந்தான். ஆனால் ரிலாக்ஸாக இருக்கும்போது, குழந்தைக்கு சாப்பிடும்போது தூங்கும்போது அந்த நாராயணன் பேரை வச்சிருக்குமே தெரிஞ்சோ தெரியாமல் அந்த சங்கச்சக்கர கதாதாரி அவன் நினச்சிருக்கான். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிராமண குலத்தில் பிறந்தவன் அவன், அந்த பகவானை வழிபட்டவன், வைஷ்ணவ தர்மத்தை கடைப்பிடிச்சவன். ஏதோ தப்பிட்டான், தவறிட்டான் வேசியா சங்கத்தில், புரியுதா? அதனால் கண்டிப்பாக அவனுக்கு அந்த ஸ்மரணம், அந்த நாராயண ஸ்மிருதி அவனுக்கு இருக்கும், இல்லாமலாம் போயிருக்காது. அப்போ அந்த குழந்தை சாப்பிடும்போது, ஏன்னா ஒரு தடவை கூட பகவான் நினச்சிட மாட்டானா? சுத்தமாக குழந்தையத்தில் பாசம் வச்சுருப்பான். சரி, பாசம் வச்சுருக்கான்ப்பா, சுத்தமாக பகவானை மறந்துருப்பான் கிடையாது. அந்த நாராயணன் பேர் சொல்லி நாராயணன் யாருன்னா வைகுண்டவாசின்னு அவனுக்கு தெரியாதா? அதுவும் பிராமண குலத்தில் பிறந்தவன். அப்போ நினச்சிருக்கான், நல்லா புரிஞ்சிக்கணும். அப்போ நினச்சி அப்போ சாப்பிடும்போது தூங்கும்போது நாராயணா சாப்பிச்சிக்கோ, நாராயணா படுத்துக்கோ, நாராயணா சாட்சிக்கோ, நாராயணா சாப்பிடு, நாராயணா தண்ணி குடி அப்படின்னு பிள்ளையிடத்தில் பாசம் காட்டியிருக்கான். அப்போது இப்படி பிள்ளையிடத்தில் மும்முரமாக பாசம் காட்டினா அவனுக்கு நம்மளுக்கு வயசாகி போச்சு, கடைசி காலம் வந்துட்டுமே, மரணத்துக்கிட்ட அருகில் வந்துட்டுமே, யமன் வந்துடுவானேன்ற பயமே இல்லாமல். ஆனால் யம தூதர்கள் வந்த பிறகு கூட பாசமாக அவன் யம தூதர்கள் கண்ணுக்கு தெரியுறாங்களாம். இன்றைக்கி அவன் உயிர் போக போகுது. அந்த சமயத்தில் யம தூதர்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க. அதிபாஷண கடுபீஷண யமகிங்கரி படலி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு வெட்டு குத்து பெலை அப்படின்னு சொல்லி பாசக்கயிறு எடுத்துன்னு 3 யம தூதர்கள் அவன் முன்னாடி தோண்டிட்டாங்களாம். இதை அறியாமலேயே புல்லிடத்தில் பாசம் வச்சுன்னு காண அவன். அதான் சொல்கிறான், ச பத்த ஹிருதியோ அஸ்மின் அர்பகே கலபாஷினி நிரீட்சமான ஸ்தல்லீலா முமுதே ஜரடோ புருஷம் புஞ்சான பிரவிபன்காதுன்னு பாலக ஸ்நேக யந்திரிதா. ஒரு யந்திரமாக ஆகிட்டான் அவன். அந்த குழந்தை பாச பந்தத்தில் அப்படியே ஒரு யந்திரம் மாதிரி ஆகிட்டானான். போஜகின் பாயன் மூடோன்னே வேதாகதம் அந்தகம் யமன் வந்துட்டான்றதை தெரியாமையே அந்த குழந்தைத்தில் மூடனாக அந்த புத்திரபாசத்துலேயே அப்படியே மூழ்கி இருந்தான் அவன். இப்படி இருக்கும்போது ஏவம் வர்த்தமானோ அக்னியோ மிருத்தி கால உபஸ்திதே. அப்போது மரண காலம் அவனுக்கிட்ட நெருங்கிடுச்சு. அப்போது மதியம் சகார தனையே பாலே நார் ஆயினாஹ்வயம். அப்போ மூச்சு இழுத்துனுங்கிறான். அவன் மரண காலம் நெருங்கி போச்சு, மூச்செல்லாம் இழுத்துக்குது, உடம்புலாம் அங்கே ஜுரம் கொதிக்குது, கை காலெலாம் இழுத்துனேன். அதான் மிருத்தி காலம். மிருத்தி காலத்தில் வந்தால் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா அப்படி இருக்கிறான். அப்படியே எடுத்துங்க, வேறு ஒன்றும் இல்லை, மாற்றவே வேணாம். சாஸ்திரத்தை மாற்றி நான் இங்கே சொல்ல அதாவது மிருத்தி காலத்தில் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், எப்படி பலவீனமாக இருப்பான், மூச்சு இழுத்துன்னு இருப்பான், ஜுரம் கொதிக்கும், அந்த நிலையில் இருக்கிறான். இதான் அப்படி உபஸ்திதி. அது மிருத்தி காலம் அவனுக்கு வந்து அடைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் அவன் பகவானை நினைக்கணும் இல்லையா? அந்த வேசெல்லாம் எங்கே போனாலே தெரில, அந்த 9 புத்திரர்கள் எங்கே போனாங்களே தெரில. இப்போ இருக்கிறது 2 பேர் தான். யாருன்னா அந்த குழந்தை இருக்கான் இல்லையா, வேசி இருந்தால் அவனா கொஞ்சம் ஏமா தண்ணியத்தினாடி எனக்கு முடியல, உடம்பு முடியல, என்னை பார்த்துக்க அப்படின்னு யாரும் சொல்லிடலாம். யாருமே இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் இவன் ஏன் வந்து மனைவி கூப்பிடாம, பிள்ளைகள் மற்ற 9 பிள்ளைகள் கூப்பிடாம இந்த தூரத்தில் இருக்கிற இந்த குழந்தைய பார்க்கணுன்ட்டு கூப்பிட்றான். தூரே கிரீடனகா சக்தம், விளையாட்டு மும்முரத்தில் இருக்கிற அந்த நாராயணன்ற பிள்ளை இடத்துல பாசம். அந்த குழந்தைய பார்த்துடணுமா. யமதூதர்கள் வந்த பிறகு கூட புத்திரபாசம் அவனுக்கு விடலை. இங்கே பாருங்க, அப்படி சொல்கிறது. ந ஏவ வர்த்தமானோ அக்னியோ. அப்படிப்பட்ட அக்ஞானியாக இருக்கிறாம மிருத்திகால உபஸ்திதே மதிம் சகால தனையே பாலி நாராயணாஹ்வையே. அப்போ அந்த குழந்தை நாராயணன் தான். அந்த நாராயணன் அந்த குழந்தை இடத்துல தான் பட்டுதல் இருந்தது தவிர சங்கு சக்கர கதாதாரியாக இருக்கிற நாராயணன் நினைக்கல. இங்கே இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த இடத்துல புள்ளியை தான் நினச்சான். நல்லா பார்க்கணும். அதாவது பாச ஹஸ்தாம் ஸ்திரீ, ஏன்னா எதையும் மாற்றி பேசக்கூடாது. அதில் என்ன இருக்குதோ ஆசிட்டிஸ் அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போது பாசக்கயிறு ஏந்தி அந்த யமதூதர்கள் வந்தாங்க. பாசம் ஸ்திரீன் திருஷ்டுவா, 3 பேர்கள், ஸ்திரீனா 3 பேர். பாச ஹஸ்தாம் கைகளில் வந்து பாசம் ஏந்தியவர்களாக வந்தார்கள். ஸ்திரீன் திருஷ்டுவா, அதை பார்த்துட்டான். புருஷான் புருஷதாரணான், பார்க்கறதுக்கு பயங்கரமான ரூபமுடையவர்களாக இருந்தார்கள் அந்த யமதூதர்கள். அதை பார்த்தான் யஜாமலன். அப்படி தான் இங்கே வருது. அப்போ வக்ரதுண்டான் ஊர்த்வரம்னாக, அப்படி பயங்கரமான முகம் படைத்தவர்களாக, குத்திட்ட மயிர் கொண்டவர்களாக, அப்படி கூசாக மயிர் வந்து அப்படின்னா தலையெல்லாம் பார்த்தா கூறாக அப்படியே குத்திட்ட ரோமங்கள் கொண்டவர்களாக இருந்தாங்களாம். அப்படி படிஞ்ச தலை வரனவங்களாம் இல்லை, அப்படி குத்திட்ட ரோமங்கள் அப்படி நெட்டுன்னு இருந்து தான் முடியலாம். அப்படியோட ஊர்த்வரோம்னாக, அப்படி குத்திட்ட ரோமங்கள் கொண்டவர்களாக தலையெல்லாம் பார்த்தா அப்படி பேய் மாதிரி அப்படி பயங்கரமாக ராட்சசர்கள், அப்படிப்பட்ட யமதூதர்கள் அப்படி பயங்கரமாக இருந்தாங்களாம் பார்க்கறதுக்கு. வக்கரமான முகமுடையவர்களாக துண்டா ஊர்த்வரோம்னாக, அப்படி குத்திட்டு ரோமங்களா ஆத்மானம் நேதுமாக தானே. அப்போ தன்னை குறித்து வந்தது கூட புரியாமல் புத்திரனிடத்தில் பாசம் வைக்கிறானாம். அவர்களை பார்த்து பயந்து நடுங்கிறான். அப்போது வந்து இந்த சமயத்துலேயும் புத்திரனை கிட்ட வந்து பார்த்துருந்தம்மா.
அப்போது இங்கே சொல்கிற தண்ணிக்காக அழிச்சிருந்தாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாட்டி என்ன பயத்தினால அழிச்சிருந்தாலும் அழிச்சிருக்கலாம் நாராயணான்ட்டு பிள்ளைய எப்படியோ ஒன்று பயத்தில் அலறணும் மூலமாக புத்திரன் நினச்சின்னு நாராயணான்னு சொல்கிறான். இங்கே சங்கச்சக்கர கதாதாரி நாராயணன் இங்கே சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது தூங்கும்போது அந்த நாராயணன் பேரை சொல்லி தான் அந்த குழந்தைய நாராயணன் சொல்லி தான் அந்த குழந்தை நாராயணா சாப்பிடு நாராயணன் எப்படி கூப்பிட்ருப்பான், எப்படி ஒன்று டேய் சாப்பிட்றா டேய் இது அப்படியே சொல்லியிருப்பான். நாராயணான்ற பேர் தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு பேர் அதனால தான் அந்த பேரை வச்சுருக்கான். ஆனால் தான் புத்திரன்களுக்கு இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ பகவானுடைய பேர்களை வைக்கணும். தெரியும் பகவான் நாமங்களை நம்ம சொல்லிவிடுவோம். சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். அப்போது தூரே கிரீடனகா சக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம். அவன் விளையாட்டு மும்முரத்தில் இருக்கிற அந்த குழந்தைய இவட அப்பாவை திரும்பியே பார்க்கல. விளையாட்டு மும்முரத்தில் அந்த குழந்தைய போய் நாராயணான்னு கூப்பிட்றானா. யார் யமதூதர்கள் வந்ததுனால கழுத்தில் பாசக்கயிறை போட்டு இழுக்கும்போது நாராயணான்னு அந்த ஒரு குரல் தான் எழும்புச்சு. கடைசி குரல் ஆகுல் இந்திரியங்கள் கலங்க உறக்க ஒரு கற்றுக்கத்தனான் நான் நாராயணான்னு. யார் புத்திரன் நினச்சின்னு சொன்னான். ஏன்னா வாழ்நாள் முழுதும் நாராயணா சாப்பிடு நாராயண சொல்லி இத்தனை இடம் நாராயணா சொல்லியிருக்கான். அதெல்லாம் பகவானுக்கு ஞாபகம் இருக்காதா? அப்போது தெரிஞ்சோ தெரியாமையோ பகவான் நினச்சிருக்கான். அதே சமயத்தில் பகவான் நாம சொல்லியிருக்கான். அதனால் என்ன பண்ணால் சரி, இப்போ கடைசி காலத்தில் யார் காப்பாற்றணும்? பகவான் தான் காப்பாற்றணும். ஏன்னா நாராயணன் குழந்தைக்கு பேர் வச்சுக்கலாம், நாராயணன் கூப்பிட்றானே. திடீர்னு நாராயணன் வந்துடல, நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் வாழ்நாள் முழுது அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நாராயணன் பேர் வச்சிருந்து நாமகரணம் பண்ணதுலேருந்து அவன் நாராயணன் கூப்பிட்டுருக்கான். நாராயணன் எத்தனையோ தடவை நாராயணன் நாமா சொல்லியிருக்கான், நாராயணன் நினச்சி சொல்லியிருக்கான், இல்லை புத்திரன் நினச்சி சொல்லியிருக்கான், எப்படியோ மாற்றி சொல்லியிருக்கலாம். ஆக மொத்தம் அந்த காலத்தில் இருக்கிறவங்க பகவானை விட்டு பகவான் நாமத்தை தனியாக பிரிக்க மாட்டாங்க. அது பகவான் நாமன்றதுனால தான் அது மங்களகரமானது அப்படின்னு சொல்கிறான் பின்னாடி. அந்த மங்களகரமான இறைவன் என் மேல் கருணை காட்டி என் நாக்கில் போய் மங்களகரமான நாமம் எப்படி வரும்? பகவான் என் மேல் கிருபை பண்ணியிருக்கானே, நான் மகா பாபியாச்சு அப்படின்னு பின்னாடி வருத்தப்படுறான் சொல்லுவேன். அப்போ பகவான் கிருபாலு. அப்போது பகவானை நம்புகிற காலம் அதெல்லாம். அவன் வேசினுடைய பதியாக இருந்தால் கூட பகவான் நம்புகிறவன் அவன். ஏன்னா பிராமண குலத்தில் பிறந்தவன், அப்படியேப்பட்ட சுத்த வைஷ்ணவன். புரிஞ்சிக்கணும். அப்படியேப்பட்ட அதனால தான் பகவான் அடையணுன்ட்டு போய் தேவாலயத்தில் உட்காந்து பகவானை நோக்கி தவம் பண்ணான். தேவாலயம்னா பகவானுடைய கோயில்களில் போய் விஷ்ணு கோயிலில் போய் தவம் பண்ணியிருக்கான் நாராயண நாமா சொல்லின்னு. பின்னாடி வருது அஜாமல பாக்கியத்தில். அப்போது விஷ்ணு தூதர்களும் நேரில் பார்த்துட்டான். அப்போது வைகுண்டவாசிகள் இருக்கிறாங்கிறது ஸ்பஷ்டமாக கதையில் தெரியுது இல்லையா? அது எப்படி நீ நம்பாமல் போவேன்? அதான் நாஸ்திகத்தன்மைன்னு அர்த்தம். ஒன்று எடுத்துக்கிறது ஒன்று விட்டுறதுன்றது நாஸ்திகத்தன்மை. எடுத்துக்கணும் பரிபூர்ணமாக எடுத்துக்கணும். சரி, இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்ன சொல்கிறேன், பிளாவிதேன ஸ்வரேன் உச்சை ஆஜுஹாவ ஆகுலேந்திரியா. உச்சஸ்வரத்தில் இந்திரியங்கள் கலங்க நாராயணான்னு புத்திரன் நினச்சி கூப்பிட்டானான். ஆனால் அவன் திரும்பி பார்க்கல. ஆனால் யார் திரும்பி பார்த்தா? பகவான் நாராயணன் பள்ளி கொண்ட பெருமாள். அப்படி வைகுண்டவாசி யாரங்கே விஷ்ணுதூதர்கள் வந்து ஓடுங்கள். ஏன் அஜாமலன் அலறாங்க நாராயணான்ட்டு? ஏன்பா உன்னை நினச்சி சொல்லி புத்திரன் நினச்சி தான் சொன்னேன். ஆமாம், ஆனால் புத்திரனுக்கு நாராயணன் பேர் என் பேர் தான் அவன் புத்திரனுக்கு வச்சுருக்கானே, அவன் பேர் எனக்கு வைக்கல. அது முதல் புரிஞ்சு. அது என் பேர். தெரிஞ்சோ தெரியாமையே என் நாமத்தை சொல்லிட்டான். அவனை உடனே ஓடுங்கள். எத்தனை தடவை நாராயண நாமா சொல்லிப்பான், அப்போ தான் வரல. அப்போ அவனுக்கு ஆபத்து காலத்தில் பகவான் அவன் பண்ண புண்ணியத்துக்கான பலனை கொடுப்பார். அவன் பக்திக்கான பலனை எப்போ கொடுன்னு அவருக்கு தெரியும். ஆராய்ந்து அருளில் ரெம்பாவாய், ஆராய்ந்து அருள் செய்வார். அதனால் இந்த சமயத்தில் தான் நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பகவான் பள்ளி கொண்ட பெருமாள் எழுந்து இவரே ஓடுறார் போல இருக்குது. உடனே அபதன்னு ஒரு பதம் இருக்குது, பிடிச்சி தள்ளின மாதிரி விழுந்தாங்களாம். யார்? விஷ்ணு தூதர்கள் அங்கே வந்தாங்களாம். அபதன்னு பதம் இருக்குது. பகவான் பிடிச்சி தள்ளினானா சகசா உடனே அபதன்னு அப்படி வந்தாங்களாம். அங்கே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாங்களாம் விஷ்ணு தூதர்கள். நிசம்ய மிரியமானஸ்ய புருவதோ ஹரிகீர்த்தனம். அதான் ஹரிநாமத்தை கீர்த்தனம் பண்ணான். அப்போ பகவான் வேறல, பகவான் நாமா வேறல்ன்றது ஓகே. அதனால் பகவான் நாமா சொல்லணும். அப்போ அந்த ஹரியை ஏற்றுக்கணும். நான் ஹரியை புறம்பே தள்ளிட்டு அவன் நாமத்தை மட்டும் பிடிச்சின்னா அது வேலைக்கு ஆகாது. அப்போ ஹரிகீர்த்தனம்னா என்னென்னா பகவான் வைகுண்ட நாமனுடைய வைகுண்டத்தை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். அப்போ தான் வைகுண்ட நாமத்தில் உனக்கு நம்பிக்கை ஏற்படும். அந்த ஹரியானவன் சங்க சக்கர கதாதாரி ஹரியினுடைய நாமத்தை சொல்லிட்டாரு. யார்? அஜாமலன்னு. சரி, இப்போ பாருங்கள். நிசம்ய மிரியமானஸ்ய புருவதோ ஹரிகீர்த்தனம். இதை கேட்டாரோ இல்லையோ யார்? பகவான். உடனே விஷ்ணு தூதர்களை அனுப்பி வைத்தார். இதை கேட்டாங்களோ இல்லையோ விஷ்ணு தூதர்கள் உடனே பர்துருநாம மகாராஜ பார்ஷதா சகசா அபதன்னு
பிடிச்சி தள்ளின மாதிரி அவர்கள் வைகுண்டத்திலிருந்து உடனே அவர்கள் வந்து வைகுண்டத்திலிருந்து வரணும்னு அவசியம் இல்லை. அவர் எப்படி நாமா சொல்ல ஆரம்பித்து அப்போயோ விஷ்ணு பாசத்துக்கு உன்னை சுற்றின்னு வந்துனே தான் இருப்பாங்க. உனக்கான தூதர்கள் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் உங்களுக்கு தூதர்களை ஏற்படுத்தி வச்சுருக்கான். எப்போ நாமா சொல்ல ஆரம்பித்து அப்போயும் உன் தூதர்கள் உன் பின்னாடி வருவாங்க. அப்போ பகவான் உத்தரவு கொடுத்தானா அடுத்த நிமிஷம் அவர்கள் வந்து காப்பாற்றிடுவாங்க. பகவான்கள் உத்தரவு வரணும். அப்போ பிடிச்சி தள்ளின மாதிரி பகவான் உத்தரவு வந்து தான் உடனே இங்கே வந்து பிரத்யட்சமாக 4 விஷ்ணு தூதர்கள் வந்து தோன்றினார்கள். அப்போ சூட்சும சரீரத்தில் இழுக்கின்ற அந்த யம தூதர்களையும் பார்க்குறான், விஷ்ணு தூதர்கள் வந்ததையும் பார்க்குறான் அஜாமலன். இங்கே பாருங்கள். சரி, பர்துரு நாம மகாராஜ பார்ஷதா சகசா அபதன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கே வந்தாங்க. விகஸ்வத அந்தர்ஹதயா இதய தாசிபதிம் அஜாமிலம் யமபுரேஷியான் விஷ்ணு தூதான் வார யாமா சுர்வோஜசா உடனே தடுத்தாரலாம் அவர்கள். யார்? அந்த யமதூதர்கள் பாசத்தை போட்டு இருக்கிறாங்களே அந்த பாசத்தை அறுத்துட்டாங்க. பின்னாடி வருது பாசத்தை அறுத்துட்டாங்கன்னு. பாசத்தை அறுத்து அவர்களை தடுத்தார்கள். ஏன் இவர்களை பிடிக்கிறீங்க, ஏன் அஜாமிலை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டாங்க. அவர்களை யமதூதர்களை பிடிச்சி தள்ளிட்டாங்க. தடுத்துட்டு அவர்களை அந்த அஜாமிலை காப்பாற்றுகிறார்கள் விஷ்ணு தூதர்கள். சரி, விகர்ஷதோ அந்தர்ஹதயாத் தாசிபதிம் அஜாமிலம் யமபிரஷ்யான் விஷ்ணு தூதாக வாரயாமாசுர் ஓஜசா. அப்போது அவருடைய சக்தினால் தடுத்துட்டாங்க. அப்போ ஊச்ச நிஷேதித அஸ்தாம்ஸ்தே வைவஸ்வத புரஸ்ஸராக. அப்போ அந்த வைவஸ்வத புறவாசிகளாகிய யமதூதர்கள்லாம் வந்து இந்த விஷ்ணு தூதரை பார்த்து கேட்குறாங்க, கேயூயம் பிரதிஷத்தாரோ தர்மராஜஸ்ய சாசனம். நீங்கள் யார் தடுக்கிறீர்கள்? தர்மராஜனுடைய கட்டளையை மீறுகின்ற நீங்கள் யார்? நாங்கள் தர்மராஜா சொன்னபடி கரெக்டாக வந்து இந்த அட்ரஸில் கண்டு நான் அஜாமில் பிடிக்கிறோம். அதை வந்து நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? நீங்கள் யார் வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ட்டு விஷ்ணுதூரில் பார்த்து கேட்குறாங்க. கஸ்யபா குத ஆயாதா கஸ்மாதஸ்ய நிஷேதத கிம் தேவா உபதேவா வா யூயம் கிம் சித்த சத்தமஹா. சித்தர்களுக்கு சிறந்தவர்களா அல்லது தேவர்களா உபதேவர்களா? யார் நீங்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? எந்த லோகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள். அப்போ கஸ்யவா குத ஆயாதா, எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்கள்? கஸ்மாதஸ்ய நிஷித்த, எதுக்காக இங்கே வந்தீர்கள் அதை சொல்லுங்கள். கிம் தேவகா, நீ எந்த தேவர்கள், இல்லை உபதேவர்களா, இல்லை சித்தர்கள் சிறந்தவர்களா? யார் நீங்கள் சொல்லுங்கள். சர்வேச்ச பத்மபலா சாட்சா பீத கௌசேய வாசசா. நீங்கள் எல்லாம் பார்த்து தாமரை போன்ற கண்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். அதே சமயத்தில் மஞ்சள் பட்டாடை அணிந்தவர்களாக இருக்கிறீர்கள். கிரீடம் அணிந்திருக்க கிரீடனாக குண்டலினாக காதல் குண்டல்கள் அசத் புஷ்கரமாலினாக அப்படிப்பட்ட தாமரை மாலைக்கு கழுத்தில் அணிந்தவர்களாக காணப்படுகிறீர்கள். சர்வேச்ச நூத்ன வயசு, எல்லாம் 16 வயசு யுவாவாக காணப்படுகிறீர்கள். சர்வேச்ச சாரு சதுர்புஜா, அழகான 4 திருப்புஜங்கள் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். அதில் வில்லு தனுர் நிஷங்காசி கதா சங்க சக்கர சங்க சக்கர அம்புஜ ஸ்ரீயா. கைகளை பார்த்தா சங்கு சக்கரம் கதைகளை தரித்தவர்களாக இருக்கிறீர்கள். வில்ல தரித்தவர்களாக முதுகில் அம்பரையை தரித்தவர்களாக காணப்படுகிறீர்கள். நீங்கள் யார் நீங்கள் என்று கேட்கிறார்கள். வைகுண்டவா, நீங்கள் எந்த உலகத்தில் இப்படி இருக்கீங்க? பார்த்தா 14 வயசு யுவாக்கள் இருக்கிறீங்க, நீ யார் அப்படின்னு. திசோ விதிமுறா லோகா, 10 திசைகளும் பிரகாசிக்க செய்கிறீர்களே மகா, நாங்களும் கண்ணங்கரையில் இருக்கோம், நீங்கள் பார்த்தா மகா பிரகாசமாக இருக்கீங்களே, எந்த உலகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. திசோ விதிமுறா லோகா குருவந்த ஸ்வேன ரோஜிஷா, உங்கள் சுய பிரகாசத்தினாலே இந்த 10 திக்களும் பிரகாசிக்கிறது. நீங்கள் யாருங்க? நீங்கள் யாரை சேர்ந்தவர், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிமர்த்தம் தர்மபாலசிய கிங்கரான்னோ நிஷேதா, தர்மராஜனுடைய கட்டளை அனுசரிக்கின்ற எங்களை தடுக்கின்ற நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். அப்போது ஸ்ரீசுகோவாச்ச இத்யுக்தே யமதூதஸ்தே வாசுதேவோக்த காரிணா தான் பிரத்யோச்சு பிரகசேதம் மேக ரிஹ்ராதயா கிராக. அப்போ கம்பீரமாக பதில் சொன்னாங்களாம். யார்? விஷ்ணுதூதர்கள் கம்பீரமாக பேசினாங்களாம். கொஞ்சம் கூட பயப்படல. யமதூதரை பார்த்து அஜாமலன்னா பயப்படலாம், இவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த யமதூதர்களையே அடக்கி யம தர்மராஜா அடக்கி ஆளக்கூடிய பகவானுடைய தூதர்கள் இவங்க. அதனால் யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. அதனால் மேக கம்பீரியா, அப்படிப்பட்ட இடிக்கிற மாதிரி கம்பீரமான வார்த்தைகளால் பேசினாங்களாம். அப்போ விஷ்ணு தூதர்கள் சொல்கிறாங்க, யூஎம் வை தர்மராஜஸ்ய எது நிர்தேசகாரணா, யம தர்மராஜனுடைய கட்டளை அனுசரிக்கிறவர்களாக இருந்தால் ப்ரூத தர்மஸ்ய நஸ்தத்வம் எஸ்ய தர்மஸ்ய லக்ஷணம். அப்போ தர்மத்தினுடைய லக்ஷணங்களை சொல்லுங்கள். எது தர்மம், எதுதான். கதம் ஸ்வித்து திரியதே தண்டா கிம் வாசிய ஸ்தானம் இப்சுதம் தண்டியா கிம் காரிணா சர்வே ஆஹஸ்வித்து கதிச்சென்றுணாம். அப்போது எதை வச்சு நீங்கள் தண்டனை விதிக்கிறீர்கள்? எந்த நியாயத்தை வச்சு தண்டனை, எந்த ஸ்தானத்தில் தண்டனை அளிக்கிறீர்கள்? அதே சமயத்தில் எல்லாருக்கும் தண்டனையா, அல்ல சில பேருக்கு மட்டும்தான் தண்டனை விதிப்பீர்கள், எல்லாருக்கும் தண்டனை உண்டா? இல்லை எந்த காரணத்தை வச்சு அவர்களை தண்டிக்கிறீர்கள்?
இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தர்மராஜனுடைய தர்மராஜனுடைய தூதரெல்லாம் உங்களுக்கு தர்மம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் அந்த தர்மத்தினுடைய சூட்சமங்களை தர்ம சூட்சமன்னு சொல்ல தர்மத்தை பற்றி சொல்லுங்கள். எந்த தர்மத்தை எந்த அதர்மம் செய்தான், தர்மத்தினுடைய சூட்சமம் என்ன, தர்மம் என்ன அதை சொல்லுங்கள். எந்த தர்மத்தை வச்சு இவனை தண்டிக்கிறீங்க, எதை வச்சு இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லை எல்லாம் தண்டிக்க தவறலாம், சில பேர் தான் தண்டிக்க தவறலாம், அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் தர்மராஜனுடைய வேலைக்காரெல்லாம் தர்மம் தெரிஞ்சுக்கணுமே உங்களுக்கு, அப்போ தர்மத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவன் என்ன தண்டனைக்கு உரியவன், அதெல்லாம் எதுக்காக இவனை தண்டனை கொடுக்கறதுக்கு ஆயுஷம் போகிறீங்க, அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார்? விஷ்ணுதூதர்கள் கேட்குறாங்க. அதுக்கு யமதூதர்கள் பதில் சொல்கிறாங்க. வேத பிரணிகிதோ தர்மஹா அதர்மஸ்தத் விபர்யா, வேதத்தில் சொன்னது தான் தர்மம், அதுக்கு புறம்பாக இருக்கிறதெல்லாம் அதர்மம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதமானது வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூர் இவ சுஷ்ருமஹ, வேதமானது நாராயணத்திலிருந்து வந்தது, பகவான் மூச்சு காத்தா வந்தது தான் வேதமாக, பகவானுடைய அறிவு தான் வேதமே. வேதம்னாவே அறிவுன்னு அர்த்தம். அப்போ நாராயணத்திலிருந்து வந்தது, நாராயணால் விதிக்கப்பட்டது தான் வேதம். அது வேதத்தில் இருக்கிற தர்மங்களை மாறுது நாராயணனை மீறுறத மாதிரி. அப்போ நாராயணனை மீறக்கூடாது. அப்போது வேதத்தில் சொல்கிறது தான் தர்மம், வேதம் நாராயணத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா சொல்கிறார், சரி அந்த வேதத்துக்கு புறம்பா இவன் அதர்மம் செய்தான், அதனால் இவனை தண்டிக்க போகிறான். சரி, இதுக்கு சாட்சி யார் அப்படின்னா, சாட்சி யாருன்னா 13 சாட்சிகள் சொல்கிறாங்க இங்கே. அப்போ என்னென்னா சூரியோ அக்னி, சூரிய பகவான் ஒரு சாட்சி, அக்னி ஒரு சாட்சி, ஆகாசம் ஒரு சாட்சி, மருத்து கணங்கள் அதாவது என்னென்னா வாயுதேவன் ஒரு சாட்சி, பசுக்கள் சாட்சி, சந்திரன் சாட்சி, சந்தியா தேவதை சாட்சி, பகல் இரவு தேவதைகள் சாட்சி, திசை தேவதைகள் சாட்சி, பூமி சாட்சி, பூமி சாட்சி, காலம் சாட்சி, இதுக்கு மேலே தர்ம தேவதையாகிய தர்மராஜரே சாட்சி. எல்லாமே பொய் சொல்கிற எல்லாம் சத்தியமான, எல்லாமே உண்மையை சொல்லக்கூடிய சாட்சிகள். தர்மராஜருக்கே தெரியுமா இப்படிப்பட்ட 12 சாட்சி 13 சாட்சிகள் இருக்குது. இதில் எல்லாமே அப்படியே நம்மளுக்கு எல்லாமே சிசிடிவி கேமரா பார்க்குற மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கே சித்திரகுப்தங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்களாம். அவர் தான் நம்ம பண்ண பாவம் புண்ணியத்தை எழுதி வைக்கிறாராம். இதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கு. இந்த 13 சாட்சிகள் அங்கே இவனுடைய பாப கணக்கு புண்ணிய கணக்கெலாம் எழுதி வைக்கிறாங்க. அதன்படி தான் இவனுக்கு தண்டனை கொடுக்கறது, பாவம் பண்ணால் அதுக்கான தண்டனை கொடுக்கறது யமதர்மராஜா தீர்மானிக்கிறாரு. இதுதான் விஷயம். சித்திரகுப்தன் கணக்கு வச்சுருக்கான் இவன் பாவங்கள்லாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே சூரிய அக்னிகம் மருத்காவஹா சோமஹா சந்தியாகனி திச கம் குஹு காலோ தர்ம இது ஏதே தைஹஸ்ய சாட்சினக, உடல் எடுத்தவர்களுக்கு மனுஷர்கள் எல்லாருக்கும் அவன் பண்ண பாவ புண்ணியங்களுக்கு இவர்கள் தான் இந்த 13 சாட்சிகள். அதுக்கு மேலே யம தர்மராஜாவே சாட்சி. அதை வச்சு தான் தண்டனை தீர்மானிக்கப்படுகிறது அப்படி சொல்கிறார். அதே சமயத்தில் எல்லாமே கர்மாவுக்கு வசப்பட்டவர்கள் தான், அதனால் பாவம் செய்யாமல் இருக்க மாட்டார்கள், அதனால் எல்லாருமே தண்டனைக்குரியவர்கள் தான். அதான் சொல்கிறார். சர்வே கர்மானுரோதேன தண்டமர்ஹந்தி காரிணா சம்பவந்தி பத்ராணி விபரீதானி சாணகாக. அதனால் நீங்கள் பார்த்தா பாவமற்றவர்களாக காணப்படுகிறீர்கள் விஷ்ணு தூதர்களே, நீங்கள் யாரும் தெரில, ஆனால் தேவர்களாக நீங்கள் பாவமற்றவர்களாக மகா தேஜஸ்திகளாக பிரகாசிக்கிறீர்கள். அனகான் பதம் போடுறாரு. யார்? யமதூதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பாவம் பண்ணவோ புண்ணியம் பண்ணவோ அதுக்கேற்ற தண்டனையோ அல்லது அவங்களுக்கு வெகுமானமோ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது யமலோகத்தில். அவங்களை சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்துக்கு அனுப்புவார், அதே சொல்லி தண்டனைக்குரியவரும் நரகத்துக்கு அனுப்புகிறார். இதுதான் விஷயம். அவங்க பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்குறாரு. அதை சொல்கிறாங்க. ஆனால் கர்மா செய்யாமல் ஒரு மனுஷனாக இருக்க முடியாது அப்படின்னு இதெல்லாம் பின்னாடி அப்படியே சொல்லி வராது. சரி, இதெல்லாம் போகட்டும். இதெல்லாம் சொன்ன உடனே சரி இவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. விஷயத்துக்கு வந்துடலாம். அதாவது இவன் என்னன்னா, இவன் ஆரம்பத்தில் நல்லவனாக தான் இருந்தான். யார்? இந்த அஜாமலன். நல்லா புரிஞ்சுக்க. அதாவது இவன் என்னன்னா அயம்ஹி ஸ்ருத சம்பன்னஹா, அப்படிப்பட்ட வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணவனாக இருந்தானாம். இதுதான் சாஸ்திரங்கள்லாம் அபியாசம் பண்ணியிருந்தான், சாஸ்திரம்லாம் கேட்டவனாங்க, நல்ல நடத்தை உடையவனாங்க. அதே போல் பெரியவங்களை சீல விருத்த குணாலயா அப்படி நன்னடத்தைகளில் சிறந்தவனாக பிரகாசித்தான், உயர்ந்தவனாக இருந்தான். அதே நல்ல குணங்களுக்கு இருப்பிடமாக இருந்தான் அவன், இந்த அஜாமலனானவன் பிறக்கும் சின்ன வயசில். அதே சமயம் திருடமான விரதங்கள்லாம் அப்படியே திருடமான விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடியவனாக இருந்தான். ஏகாதசி போன்ற விரதம் அப்படிப்பட்ட திருடமான விரதங்களை அனுஷ்டிக்கக்கூடியவனாக இருந்தான். அதே சமயத்தில் மிருதுவாக இருந்தான், புரியுதா? சாஃப்டான மனமுடையவனாக இருந்தான்.
அப்படியே சமயத்தில் பணிவு தாந்தனா பணிவன்போடு இருந்தான் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி சத்தியவானாக இருந்தான், பொய் பேச மாட்டான். அதே சமயத்தில் மந்திர விச்சுச்சி, அப்படிப்பட்ட மந்திரங்களை அறிந்தவனாக இருந்தாலாம். நல்ல சுத்தமான ஆச்சார அனுஷ்டானத்தை பக்காவாக கடைப்பிடிச்சுன்னா அப்படிப்பட்ட நல்ல சுத்தமான ஒரு பிராமணனாக இருந்தாலாம். யார் இந்த அஜாமிளன் ஆசம் சுச்சிகி. சர்வபோது சுகிருத்து, எல்லா ஜீவராசிகளும் நலன் விரும்பியாக இருந்தான், சாதுவாக இருந்தான். பிற துக்கத்தை கண்டு சகிக்க முடியாதவனா அப்படிப்பட்ட சாதுவாக இருந்தான். மிதவாக்கு, அதே சமயத்தில் அதிகமாக பேச மாட்டான், தேவையானது மட்டும்தான் பேசுவான். அப்படி வாக்கு அடக்கி அப்படி மௌனத்தை கடைப்பிடிச்சவனாக இருந்தான். மிதவாக்கு அனசூயகா, பிற இடத்துல கோல் சொல்ல மாட்டான், பிறர் அசூயை பார்க்க, பிற இடத்துல தோஷத்தை கற்பிக்க மாட்டான். எல்லாரையுமே தோஷம் இல்லாத நல்ல கண்ணோடு பார்த்தவன். அப்படி அசூய் இல்லாமல் பழகினவன் இவன். அப்படிப்பட்டவன் தான் இந்த அஜாமிளன் அப்படின்றது சொல்கிறாரு. இவ்வளோ நற்குணங்கள் உடையவன் தான். ஆனால் இவன் இப்படிப்பட்ட நற்குணங்கள் பற்றி தான் அதே சொல்ல குருவந்தி அதிதி விற்த்தானம் சுசுரூஷு நிரகங்கிறதா, கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் யார் குருவுக்கு அப்படி பூஜை பண்ணுவானாம், கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் பணிவோடு. அதே சொல்ல அதிதி விருந்தினர் வந்தால் அப்படி விருந்தோம்பல் பண்ணானாம். பெரியவங்களுக்கு அப்படி தன்னை தாசனாக தன்னை அடிமையாக செய்தபோது பெரியவங்களுக்கு விருத்தர்களுக்கு அப்படி சேவை செய்வானாம். அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ணானாம். பித்ரு சுசுரூஷனம் அப்படி பண்ணியிருக்கானா அவன். புரியுதா? இப்படிப்பட்ட குருவந்தி அதிதி விற்த்தானாம் சுசுரூஷு அணுகுங்கதா சர்வபூத சுகிருத் சாது, சகல ஜீவராசிக்கு நலன் விரும்பியாக இருந்தால் சாதுவாக இருந்தான். அதிகமாக பேச மாட்டான், மிதமாக பேசுவான். யாரிடத்துலேயும் தோஷத்தை பாராட்ட மாட்டான், எல்லாருக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்களை மட்டும்தான் எடுத்துப்பான். அப்படிப்பட்டவனால் தான் ஏகதாசு வனம் ஜாதகா பித்ரு சந்தேஷ கிருத்துச்ச, அப்பா பேச்சு மாறாதவன், அப்பா பேச்சு கேட்குறவன் ஆகிய அவன், அப்பா பேச்சு மீறாதவன் ஆகிய அவன் ஒரு தடவை என்ன ஆகுனா அப்பா கட்டளையை அனுசரித்து அவன் காட்டில் போய் சமித்துக்கள் கொண்டு வரதுக்கு காட்டுக்கு போனான். இதுதான் நடந்தது. இது விஷயத்தை சொல்கிறாங்க. ஏகதாசு வனம் ஜாதகா பித்ரு சந்தேஷ கிருத்விஜக, அப்பா கட்டளை அனுசரித்து வனத்துக்கு போய் சமித்துக்கள் கொண்டு வந்து போகிறான். இப்போ சமித்துக்கள் புஷ்பம்லாம் பறித்ததுக்கு வனத்துக்கு போவாங்க இல்லையா, அதுக்காக போகிறான் அந்த பிராமணன். யார் இந்த அஜாமிளன். ஆதாய தத ஆவர்த்தா பல புஷ்ப சமித் குசானு, அப்போ பழங்களை பறிச்சுன்னு வந்தான், புஷ்பங்களை பறிச்சுனா சமித்துக்களை கொண்டு வந்தான், புஷ்பம் அது தர்பைகளில் இவைகள்லாம் பறிச்சுன்னு வரான். பறிச்சுன்னு வீட்டுக்கு வரான். வரும்போது என்ன ஆச்சுன்னா ததர்சக காமினம் கஷ்டித்து சூத்திரம் சக புஜிஷையா, ஒரு சூத்திரனானவன் அந்த காமி அப்படி ஒரு புஜிஷையா பீத்வாச்ச மதுமயிரையும் மதா கூர்ணித நேத்திரையா, அதாவது ஒரு மதுபானம் பண்ண ஒரு வேசி ஒரு சூத்திரனானவன் அவளோட சல்லாபம் பண்ணி நிற்கிறான். அலங்கோலமாக அறகுறை ஆடையோடு அப்படி அலங்கோலமாக சல்லாபம் பண்ணியிருக்கான். இதை பார்த்துட்டான் யார் பிராமணன் ஆகிய அஜாமிளன். அவன் என்ன பண்ணுறான், பழம் எல்லாம் ஒரு பையில் போட்டு அதான் அப்போலாம் பையனை ஒரு கூடை, அதான் சொல்கிறேன், அந்த மரவரியே பையை வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு பட்டைகளை வச்சுருப்பாங்க, அதில் ஏதோ புஷ்பங்கள் பழங்கள் எல்லாத்தையும் ஒரு கூடை மாதிரி வச்சுன்னு அந்த ஓலையே ஒரு கூடையாக்கி அப்படி எடுத்துன்னு வருவாங்க இல்லையா. அதில் பழங்கள் புஷ்பங்கள் சமித்துக்கள் அதெல்லாம் விறகு கட்டை தலையில் சுமந்துக்குன்னு அந்த தர்ப்ப கட்டுகள்லாம் கையில் இடுக்கில் வச்சுட்டு அப்படி வரும்பொழுது பார்த்தா இந்த அநியாயத்தை பார்க்குறான். ஒரு சூத்திரனானவன் வேசியோட சங்கமம் கொண்ட அந்த அந்த காட்சியை பார்க்குறான். பார்த்தவொடனே மனசில் ஒரு விகாரம் ஏற்பட்டுச்சு. ததர்ஷ காமினம் கஷ்டித்து கஞ்சித்து சூத்திரம் சக புஜிஷையா வீத்வாச்ச மதுமயிரையும், அப்படிப்பட்ட மதுபானம் 2 பேரும் மதுபானம் பண்ணி அப்படி போதையில் உல்லாசமாக இருக்காங்க. உடம்புல ஆடை இருக்கா இல்லைன்னு கூட தெரியாமல் அறகுறையாக இருக்கிறாங்க அவங்க. அப்போ மத்தையா வெஷ்லதன் நீவ்யா வியபேதம் நிரபத்திரவம், வெக்கமற்றவர்களாக ஆடை நவிழ்ந்தவர்களாக அப்படி காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்குறாங்க. இப்போ கிரீடந்தம் காயந்தம் அப்படி விளையாட்டு அவங்களை பார்த்தா நல்லா உல்லாசமாக விளையாடிக்கின்னு பாடிக்கின்னு ஆடிக்கின்னு அவர்கள் பாட்ட ஜாலியாக அப்படி அறகுறை ஆடியோடு அப்படி ஒரு தப்பான செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. கிரீடந்தம் காயந்தம் ஹசந்தம் அணையாந்திகே துஷ்வாதம் காம விலிப்தேன பாகுனா பரிரம்பிதம், அப்படி ஒருத்தர் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஜகாமஹ ஹர்ஷய வசம சகசைவ விமோகிதா, அதுபோல் ஹிருதயமானது அவர்கள் வசம்பட்டு அந்த உடல் அழகை பார்த்தோடனே, அந்த வேசியுடைய உடல் அழகை பார்த்தோடனே மனசு வசமாயிடுச்சு, காமத்துக்கு வசப்பட்டான். ஸ்தம்பையின் ஆத்மானம், தன் மனசை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறான், புத்தியினால் மனசை அடக்க பார்க்குறான், அடக்க முடியல அவனால். நல்லா புரிஞ்சுக்க. ஸ்தம்பையின் ஆத்மானம் யாவத் சத்வம் யதாசுதம், எந்த அளவுக்கு தன்னுடைய அச்சச்ச நம்ம குலம் என்ன, நம்ம பிராமணர், இந்த அசுத்தமான ஒரு வேசி அவன் ஒரு சூத்திரன் மதுபானம் பண்ணினேன். ஆனால் பார்த்தா அவருடைய அங்கம் பார்த்தா அழகாக இருக்குது. அந்த அதில் மனசு வச்சு அதெல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, நம்ம பிராமணர்கள், நம்ம ஆச்சாரத்தை அனுஷ்டானம், நம்ம உயர்ந்த குலம்னு நம்ம எங்கே, இவ எங்கே வேசி, இவரத்தில் போய் மனசை மயங்குதா அப்படின்னு தன்னுடைய எவ்வளோ மனசை கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறான். அப்போ சாஸ்திரங்கள் மூலமாக மனசை கண்ட்ரோல் பண்ணுறான்.
சாஸ்திரங்கள் வந்து இந்த ஆச்சாரம் கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் தர்மங்கள், இதெல்லாம் பிராமண தர்மங்கள், இதிலிருந்து நழுவக்கூடாது அப்படின்னு எவ்வளோ தான் கேட்ட படித்த சாஸ்திரங்கள் மூலமாகவும் மனசு தன்னுடைய ஆத்மா புத்தியின் மூலமாகவும் இந்த மனசை அடக்க பார்க்குறான். முடியல. தனக்குள்ள சாத்வீக தன்மையினால் அந்த ரஜோகுண தமகுத்தில் இறங்கக்கூடாதுன்னு அந்த சாத்வீக தன்மையினால் தன் புத்தி எவ்வளோ சமாளித்து பார்க்குறான். முடியல அவனால். அதான் இங்கே சொல்கிறாரு, ஜகாம ஹிருச்சியவசம் சகசைவ விமோகிதா ஸ்தம்பையின் ஆத்மனா ஆத்மானம் யாவத் சத்வம் யதாஸ்ருதம். எந்தளவுக்கு அந்த சாத்விக தன்மையில் இருக்க முடியுமோ இருந்து பார்த்தான். எவ்வளோ சாஸ்திரங்கள் மூலமாக கல்லறி பார்த்து அந்த சாஸ்திரங்கள் உள்ள தர்மத்தை நம்ம மீறக்கூடாதுன்னு அப்படி பக்காவாக இருக்கணும்னு நினச்சானோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தான். ஆனால் நஷஷாக சமாதாதம் மனோமதன வேபிதம். அந்த மன்மதனுடைய காம பானங்களுக்கு இலக்காக்கப்பட்ட, நல்லா புரிஞ்சுக்கணும், மதன வேபிதம். அப்போ மதன்னா யாருன்னா மன்மதனுடைய காம கணைகளுக்கு காம கணைகளுக்கு பலியானான் யார்? இந்த அஜாமலன். மன்மதன காம கணைகளுக்கு பலியானதுன்னு அர்த்தம்னா நேரடியாக மன்மதன் தாக்க மாட்டான். மனசுக்குள்ளே காம எண்ணங்கள், ஆஹா இதெல்லாம் அனுபவிச்சா நல்லாயிருக்கும், இப்படி அவளை கட்டி பிடிச்சா நல்லாயிருக்கும், அது தப்பான எண்ணங்கள்லாம் உண்டாகும். அப்படி அந்த ஆசை, விபரீதமான ஆசை அவனுக்கு உண்டாச்சு. என்ன சசாக சமயம் அவன் எவ்வளோ சமாதானம் பற்றினாலும் மனசு சமாதானம் ஆகலை. அந்த பெண்ணை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்ற ஆசை அவனுக்குள்ளே உந்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன சசாக சமாதாதம் மதன வேபிதம். அந்த மனசானது மோகவசப்பட்டு விட்டது, மன்மதனுக்கு ஆட்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறார். தன் நிமித்த ஸ்மரவியாஜ கிரககிரஸ்த விசேதனக. அப்படி ஒரு கிரகம் பிடிச்ச மாதிரி அந்த ராகுவால் பிடிக்கப்பட்ட சந்திரன் போல் அந்த மன்மதனுடைய அந்த அவருடைய அலங்கோலமான அந்த ஆபாசமான அந்த ரூபத்தை பார்த்து அதில் மனசை பறி கொடுத்துட்டு கடைசியில் தாமேவ மனசா அத்தியாயன்னு ஸ்வதர்மாத்து விரராமக. அவள் தான் தன்னுடைய ஸ்வதர்மம் என்ன, அப்பா என்ன சொன்னார், சமித்து குசலாம் எத்தனை சொன்னார், அதை விட்டுட்டான். அவள் தான் இவளுக்கு வசப்பட்டான். அவளையே தியானித்து அது மனசில் வாங்கி மனசால் தான் காமம் உண்டாகுது. நல்லா புரிஞ்சுக்க, உடலால் இணையத்தினால காமம் உண்டாகலை, மனசில் நினைக்கிறதுனால தான் காமம் அதிகமாகுது. அதனால் மோகவசப்பட்டான். சரி, மனசா தியாயன்னு அவளை தியானித்ததுனால தான் அவள் அங்கங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நினைச்சான் பாரு, அதில் தான் விழுந்தான். அப்போ தாமிப மனசா தியாயன்னு ஸ்வதர்மாத்து விரராமக. அப்போ தன்னுடைய ஸ்வதர்மத்திலேருந்து நழுவிட்டான். தன் மனைவி இருக்கிறா, மனைவி இடத்துல பட்டுதல் கொள்ள வேண்டியிருக்க ஒரு வேசி இடத்துல பட்டுதல் கொண்டான். அப்போ ஸ்வதர்மத்தை விட்டான் அர்த்தம். அங்கேயே அப்பா பேச்சு கேட்காம அவளை தான் அப்பா பேச்சு மீறிட்டான், பிராமண தர்மத்தை கெடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணுவான், உடனே நேரம் அந்த சூத்திரனை அடித்து துரத்திட்டு அந்த வேசியோட சங்கம் கொள்ள ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், இதை பாருங்க, தாமேவ தோஷையாமாச பித்ரியேன அர்த்தேன்னு யாவதாக போனான். அப்பா அடின்னு அடித்தான், மொத்தம் சொத்தையும் அபகரிச்சிட்டான். அப்பானுடைய சொத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த வேசி இடத்துல கொடுத்தான். அந்த வேசியினுடைய வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சிட்டான். கிராமியர் மனோரமை காமகி பிரசீதேத யதா ததா. அவள் என்னென்ன விரும்பினாலோ இந்த கிராமிய சௌக்கியங்கள்லாம் மனசுக்கு ரம்யமாக அவள் மனசுக்கு என்னென்ன பிடிச்சதோ அதன்படிலாம் அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தன் சொத்தெல்லாம் அழிச்சானான். அப்பாவுடைய சொத்தெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து அழிச்சானான். அப்பா சொத்தை அழிச்சானான் இந்த வேசிக்காக. யாரும் அந்த பிராமணன், அந்த அஜாமலன். சரி, அப்போ விப்ராம் ஸ்வபார்ஜம் அப்ரௌடாம் குலே மகதி லம்பிதாம. இன்னும் வந்து பிறந்த வீட்டிலேருந்து வரல பெண்ணானவள். ஏன்னா அப்புறோடியாக இருந்தான். அப்படின்னா இன்னும் வயசுக்கு வராதவளாக இருந்தாள். வயசுக்கு வரதுக்கு முன்னாடி அப்போல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ வயசுக்கு வராத இருந்த அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணினா அவள் அம்மா வீட்டிலேருந்து இன்னும் வரல. அவனால் கல்யாணம் ஆயிடுச்சு. இவனுக்கு மனைவி இருக்கா. அப்போ அப்புறோடியாக இருந்தால் அப்படின்னா வயசுக்கு வராமல் இருக்கா அந்த சமயத்தில் ஆனால் சுத்தமான குலத்தில் பிறந்த பிராமண ஸ்திரீ அவள் பதிவிரதை, மகாபதிவிரதை. அவளை கைவிட்டான், மனைவியை கைவிட்டான். மனைவி இருக்கிறதே மறந்து போச்சு. இந்த வேசியனுடைய சங்கத்தை கொண்டுட்டான் இவன். யார்? அஜாமலன். அப்பானுடைய சொத்தெல்லாம் கொண்டு போய் அழிக்கிறான். அதான் சொல்கிறார், விப்ராம் ஸ்வபாரியம் அப்ரௌடாம் குலே மகதிலம்பிதாமே விசசர்ஜா அச்சிராத் பாபக ஸ்வைரின்யா அபாங்க வித்ததிகி. அவளுடைய கடைக்கண் பார்வையால் கெடுக்கப்பட்ட புத்தியுடையவனாக பாவத்தை செய்ய ஆரம்பித்தான். விசசர்ஜா அச்சிராத்து பாபக, சீக்கிரமாக பாவத்தில் விழுந்துட்டான். ஸ்வைரின்யா அபத்த அங்க வித்ததிகி. அவருடைய கடைக்கண் பார்வையினுடைய மயக்கத்தினால புத்தி கெடுக்கப்பட்டவனாக அவளிடத்தில் வசமாயிட்டான். எதஸ்ததச்ச உபநியே நியாயதோ அந்நியாயதோ தனம். அப்புறமா அப்பா சொத்தெல்லாம் தீர்ந்த பிறகு அப்போ நியாயமோ அநியாயமோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்து அந்த பணத்தை எடுத்து வந்து அந்த வேசி கொடுத்தான். ஒரு இடத்துல பார்த்தா கஷ்டப்பட முடியலன்னா உடனே கொள்ளடிக்கிறது, திருடுறது, இது மாதிரி அநியாயமான பொருளை சம்பாதிச்சு வந்து அவளை சந்தோஷப்படுத்தினானா அந்த வேசியை. இப்படி நியாயதோ அந்நியாயதோ
விப்ராம் ஸ்வபாத்தியம் சாரி எதஸ்ததஸ்தோ உபநின்யே நியாயதோ அந்நியாயதோ தனம் பபாரஸ்யா குடும்பின்யா குடும்பம் மந்ததீரமே கொஞ்சம் கூட நம்மளை தண்டிச்சுடுவாங்களே காவலாளிகள்லாம் பார்த்தா ராஜா பார்த்தா தண்டிச்சுவார், அதை பற்றி கவலையே இல்லை கொஞ்சம் கூட பா. அப்படிப்பட்ட குடும்பின்யா அப்படிப்பட்ட குடும்பம் அவன் மந்த புத்தி படைத்தவன் ஆகிய அவன் அவளோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். எதசோ சாஸ்திரம் உல்லங்கியா ஸ்வைராச்சாரிய ஆரிய கர்ஹிதா அப்படிப்பட்ட சாஸ்திரங்களுக்கு உல்லங்கனம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை உல்லங்கனம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட பிராமண தர்மத்தை கெடுத்துட்டான் அவன். தன்னுடைய தர்மத்தை கைவிட்டான் அவன். அவர்த்தத சிரம் காலம் அகாயுர் அசுச்சிர் மலாத்து. அப்போ அவள் போட்ட அந்த வேசி போட்ட சாப்பாடை மலத்தை தின்ற மாதிரி, ஒரு மலத்தை தின்ற மாதிரி, பன்றி மலத்தை தின்னுமே அது மாதிரி தின்னுன்னு தன்னை அசுத்தமாக்கி கொண்டானான் யார்? அஜாமலன். அந்த வேசி போட்ட சாப்பாடை சாப்பிட்டு. அதான் சொல்கிறேனே, இது மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை நடத்தலாம். அவர்கள் அந்த பெண்கள் போடுற சாப்பாடு பின்ன அவெல்லாம் வேசிதன். அவள் அப்படியேப்பட்ட கெட்டவள். அவள் போய் துஷ்டையாச்சே. துஷ்ட ஸ்திரீகள் போடுற சாப்பாடு விஷத்துக்கு சமமானது, அது மலத்துக்கு சமமானது, அது அவனை அசுத்தமாக தான் ஆகும். அப்படிப்பட்ட அசுத்தமான புத்தி படைத்தவன் ஆகிய அவள் போட்ட சாப்பாடை மலத்தை தின்ற மாதிரி தின்னுந்தானான் அஜாமலன். அப்படி சொல்லப்படுகிறது இங்கே. அசுச்சிர் மலாத்து மலம்னு சொல்கிறார் இப்படியே. எத்தசுவ சாஸ்திரம் உள்ளங்கிய ஸ்வைர ஆச்சாரிய ஆரிய கர்ஹிதா ஸ்வைராச்சாரிய கர்ஹிதா. அப்போது தன்னுடைய ஆச்சாரம், தன்னுடைய ஆரியத்தன்மை அப்படிப்பட்ட பிராமண தன்மையை கெடுக்கக்கூடிய அப்படி சாஸ்திரங்களுக்கு உல்லங்கனம் பண்ணக்கூடிய அதர்மத்தை செய்து வந்தானாம். அப்படிப்பட்ட அவளோட குடும்பம் நடத்தின்னு வந்தான். அப்போது சிரம் நீண்ட காலமாக 88 வருஷமாக அவள் போடுற சாப்பாடை, அசுச்சியான அந்த சாப்பாடை மலத்தை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வந்தான். அப்படிப்பட்ட அசுத்தமான வாழ்க்கை நடத்தின்னு வந்தான். அவர்த்தத சிரம் காலம் அகாயூர் அசுச்சிர் மலாத்து ததம் ஏனம் தண்டபானேகே சகாசம் கது கில்பிஷம். அப்போது இவன் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தவனாக இருக்கிறதுனால இவனுடைய பாவத்தை போக்குவதற்காக நாங்கள் நேஷ்யமோ அகத நிர்வேஷம் எத்தனை தண்டேன சுத்தியதி, இவனுடைய பாவத்தை போக்கி பரிசுத்தமாக படுத்துவதற்காக தான் நாங்கள் தண்டனைக்காக அழைச்சின்னு போகிறோம். எந்த நரகத்தில் போனால் தண்டனை கொடுத்து இவன் பரிசுத்தம் அடைவானோ அந்த தண்டனைன்றது சுத்திக்காக தான். அதனால் இவன் சுத்தம் அடைகிறதுக்காக, இவன் பாவங்களை போக்குவதற்காக நாங்கள் அழைச்சின்னு போகிறோம். இதுதான் விஷயம் அப்படின்னு யார் சொல்கிறது? யமதூதர்கள் சொல்கிறாங்க. இப்போது அடுத்தது சரி, இதெல்லாம் நல்லா கேட்டுக்கினாங்க யார்? விஷ்ணுதூதர்கள். சரி, ஓகேப்பா. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஏவந்தே யமதூதா அபிபாஷித்தம் உபத்தியாதியார்த்த தான் ராஜன். அது மறுக்கலை. இவர் சொல்கிறதெல்லாம் தர்மன்றது எல்லாம் கேட்டுக்கினாங்க. சரி, கரெக்டான. ஆனால் லோக தர்மம், வேதத்தில் சொல்லக்கூடிய தர்மத்தை இவன் சொல்கிறது கரெக்டு. அதே சமயத்தில் இவன் பாவம் பண்ணன்றது நிச்சயம்தான். இவன் வேசினால் அசுத்தமானது கரெக்டு தான். எல்லாம் கரெக்டு. எல்லாத்தையும்